ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் அவர். இன்னைக்கு நான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெறித்தனமான சீரீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக அதை பார்த்து மெர்சலாக போகிறீங்க. ஒருவேளை இந்த கதையை இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா, இப்படி ஒரு சூப்பரான கதையை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ புகழ்கிற அளவுக்கு இந்த கதை உண்மைக்குமே ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து வருமா தான். ஸோ இதனால ஒன்லைனர் மட்டும் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த கதையோடைய ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பேய்களை பார்க்க முடியும். இதனால சின்ன சின்ன பேய்களை ஓட்டி கொஞ்சம் கொஞ்சமா காசும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். இவனுக்கு பேய்களை பார்க்குற சக்தி இருக்குன்றது பேய்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதானே, எல்லா பேய்களும் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அதனால சேஃபா தான் இருப்பான். ஆனா ஒரு கட்டத்துல ஒரு பொண்ணு பேய்கிட்ட மாட்டிக்கிறான். அந்த பொண்ணு பேய்க்கு என்னன்னா, தான் யாரு, நான் எப்படி செத்தேன், தன்னுடைய அப்பா அம்மா யாருன்றது அந்த பொண்ணு பேய்க்கு தெரியாது. இதனால நம்ம ஹீரோவை பிடிச்சி ஹீரோ கூட சேர்ந்து நிறைய சாகசம்லாம் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ கடைசியில் என்னாச்சு, நம்ம ஹீரோ ஹீரோயின் பேய்கிட்ட இருந்து தப்பிச்சானா அப்படின்ற கதையெல்லாம் ரொம்பவே சூப்பரா ஃபீல் குட்டா ஒரு லவ்வோட சொன்ன கதை தான் பிரிங் இட் ஆன் கோஸ்ட். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லயே பிள்ளையார் சொல்லி போட்டு நல்ல விதமா ஆரம்பிக்கிற மாதிரி பிரிங் இட் ஆன் கோஸ்ட் ஹீரோ ஹேண்ட்ஸம் பாய், கியூட்டி டால், லாலிபாப் காம்பினேஷன்ல ஷாப்பிங் மால்ஸ்ல லைட்னிங்லாம் பேக்ரவுண்ட்ல அவ்வளோ கியூட்டா கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் இந்த கதையோடைய ஹீரோ. சடனா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டான். மெல்ல திரும்பி சைட்ல பார்க்க அங்க எவனோ ஒருத்தன் ஒரு லேடியோடைய ஹேண்ட்பேக்கை திருடிட்டு ஓடிட்டு இருப்பான். அவனை பிடிக்க ஒரு 5-6 போலீஸ் வேற, எல்லாவனும் எகிரி குதிச்சு வித்தெல்லாம் காமிச்சிட்டு ஓடிட்டு இருக்க. அங்க போன போலீஸ் ஆபீசர்ஸே அந்த திருடனை பிடிச்சிருவாங்க. ஆனா அதை பார்த்து ஹீரோ சும்மா இருக்க முடியாது இல்லையா, ஏன்னா கதையோடைய ஹீரோ ஆச்சு, தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கணும்ல. அவனும் ஃபயரா ஓடுறான். அப்படி ஓடிட்டு இருக்க அந்த திருடன் பல வித்தையை கத்து வச்சிருப்பான் போல, அப்படி எகிரி குதிச்சு பாஞ்சு ஓடிட்டு இருக்கிறான். பின்னாடியே அவனை பிடிக்க போன போலீஸ் ஆபீசரும் அவனை துரத்திட்டே ஓடி வராங்க. அப்படியே திருடன் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி விழுந்துற. ஹீரோக்கு நல்லதா போச்சு, அவனை பிடிச்சிருவான்னு பார்த்தா, டேய் வெண்ண, நான் எவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கிறேன், நீ என்னுடைய முன்னாடி வந்து ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மேல பவுன்ஸ் ஆகி இன்னும் வேகமா ஓடிட்டு இருப்பான். சுத்தி இருக்கிற எல்லாருமே யாருடா இவன், திருடன் போலீஸ் கேமையா விளையாடிட்டு இருக்கான் போல மடப்பாயிலுக, இவன் என்ன இன்னுமே ஓடிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ வந்த காரணமே வேறேன்னு. என்னன்னா, நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுடைய கண்ணுக்கு மட்டும் எல்லா பேய் பிசாசுங்களும் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ அவனுடைய கண்ணுக்கு மட்டும் ஒரு பேய் தெரிஞ்சு அதை துரத்திட்டே தான் ஓடி வந்திருப்பான் போல. அப்படி ஓடி வந்து தான் மூச்சு அலைக்க நின்றுட்டு இருப்பான். அப்போ சும்மா காத்துல பட்டம் பறந்த மாதிரி ஒருத்தன் பறக்க. அப்பதான் இந்த சீரீஸோடைய பேயை காட்டுவாங்க. அது ஹீரோவை பார்த்து 7 ஜென்மா பாகம் இருக்கிற மாதிரி அவன் மேல நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே ஊதிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோக்கு தண்ணி காட்டிட்டு ஓடி போயிடும். ஆனா ஹீரோ எப்படி சும்மா விடுவான், அவனும் பின்னாடியே ஓடி போறான். பேயை தேட ஓடி அங்க இருந்த ஒரு ஃபேக்டரிக்குள்ள வந்து நின்னுட்டு, ஹே நீ தைரியமான பேயா இருந்தா இப்ப இங்க வாடா, உனக்கு அவ்வளவு பயம் இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும், ஹீரோன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கண்ணில் படவே கூடாதுன்னு ஓடி இருக்கணும் இல்லையா, இப்ப வாடா டேய் கோட்டு போட்ட குரங்கு பையில வாடா அப்படின்னு பாவம் தனியா பேசிட்டு இருப்பான். இவன் நம்மள இவ்வளவு அசிங்கப்படுத்துறானே, அப்புறம் நம்மளும் போகலன்னா அவ்வளவுதான், பேய் என்ற என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது அப்படின்னு மேல இருந்து டாப்பை உடச்சிக்கிட்டு ஒரு பேய் நம்ம ஹீரோ நோக்கி வர. ஹீரோ மூக்கு வாயில வைக்கிறானே ஒரு அடி, அவ்வளவுதான் பேய் வந்து பஸ்பமாகிடுச்சு. டே தம்பி, தப்பு தான்டா, உன்கிட்ட வந்து மோதிரிக்க கூடாது, என்னை விட்டுடா, நான் ஆல்ரெடி செத்து பேயா சுத்திட்டு இருக்கிறேன்டா, மறுபடியும் என்ன சாகடிச்சிடாத அப்படின்னு அலறி அடிச்சுட்டு போயிடுது. அங்கேயே மாசா டைட்டில் கார்டை போட்டு சீரியஸா ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்தது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோட வீடு இருக்கும். அவன் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருப்பான். அவனை எழுப்பி விட கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் தான் தனியாவே தான் இருப்பான். மொபைல் அலாரம் சத்தம் கேட்டு தான் இருக்கிற அலுப்புல எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு கண்ணை கூட திறக்க முடியாம கண்ணை மூடிக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போயிட்டு தூக்க கலக்கத்துல அப்படியே பிரஷ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு சடனா யாரோ கிராஸ் ஆகுற மாதிரி இருக்குது. என்னடா இது, நம்மளே இங்க தனியா தானே இருக்கிறோம், இங்க வேற யார் வந்தது, இந்த பேயும் தெரியலையே, நான் அடிச்ச கோவத்துல வீட்டை கண்டுபிடிச்சு அந்த பேய் வந்துடுச்சோ அப்படின்னு யோசித்து மெல்ல திரும்பி பார்ப்பான். அவன் நினைச்ச மாதிரியே ஒரு பேய் தான், முடிய விரிச்சு போட்டுட்டு முகத்துல அங்கங்க ரத்த கீரல்ல ஸ்லோ மோஷன்ல வந்து நின்று நம்ம ஹீரோ பார்க்கும். ஹீரோ அதை பார்த்துருவான். ஐயோ, நம்மளை பார்த்தது கூட பரவாயில்ல, நான் அதை பார்த்ததையும் பார்த்துட்டு சரி கண்டுக்காத மாதிரி இருப்போம் அப்படின்னு திரும்பிக்கிறான். ஆனா அந்த பேய் அதுக்குள்ள அவனுடைய மூஞ்சி முன்ன க்ளோஸ் அப்ல வந்து நின்று, ஹே நீ என்ன பார்த்த தானே, உன்னுடைய கண்ணுக்கு நான் தெரியறேன் தானே அப்படின்ற மாதிரி உரிமையா வேற கேக்குது. ஹீரோ அப்பவும் திரும்பி பார்க்காத மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணுவான். ஆனா கடைசியில அப்படியே பார்த்துருவான். ஹே என்ன பார்த்துட்ட, பார்க்காத மாதிரி நடிக்கிறல்ல, இரு உன்னை என்ன பண்றேன்னு சொல்லி அவளுடைய நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே அவன் மேல ஊத. இல்ல இதுக்கு மேல நீ பண்ற நான்சென்ஸ் வேலையை பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தவாடாலையா ஒரு குத்து வைக்கிறான். வச்சுட்டு, உன்னை எவ்வளவு நேரம் சொல்றது இங்க வரக்கூடாதுன்னு, இனி வருவ, வந்தா என்ன ஆகுன்றது சாம்பிள் தான் இது, எந்திரிச்சு சத்தம் இல்லாம ஓடி போயிடு அப்படின்னு வான் பண்ணிட்டு போக. ஹே இருடா டே, ஏன்டா இப்படி என்னுடைய தலை திரும்பி இருக்கிற மாதிரி பண்ணிட்ட, நானே போய் என்ன போய் இப்படி பண்ணிட்டியே, எனக்கு வலிக்காதுன்னு நினைச்சிட்டியா, எனக்கும் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்குது தெரியுதா, எந்திரன் ரோபோவுக்கு எல்லா ஃபீலிங்ஸும் வரும், நான் ஒரு காலத்துல உயிரோட இருந்திருக்கேன், எனக்கும் வலிக்காம இருக்குமா, சரி நீ இங்க வரமாட்டேன், சத்தியமா வரமாட்டேன்ப்பா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இங்க வந்து உன்கிட்ட அடி வாங்கணும்னு என்ன, எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோ அப்படியே கண்ணாடியை பார்த்து, ஏங்க யாருமே என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் பொண்ணுங்களெல்லாம் அடிக்க மாட்டேன், நான் நல்ல பையங்க, ஆனா இந்த பேய் பிசாசு
பசங்களை மட்டும் என்னையே மீறி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிங்க சார் நான் போயிட்டு வரேன், நீங்க நான் இல்லாம நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஸோ ஹீரோவும் ஒரு டோரா பேக், அதுக்கப்புறம் குட்டி ஷார்ட்ஸ், ஒயிட் ஷூஸ்னு போட்டு கிளம்பி ரொம்பவே ஹாப்பியா காலேஜுக்கு போவான். தனியா இருந்தாலும் நான் நிம்மதியா இருக்கிறேன்டா, வேற என்னடா என்னுடைய வாழ்க்கையில வேணும்ன்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கேன். அது கூடவே பேய் ஓட்டுறதா பார்ட் டைமா நம்ம ஹீரோ வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான் இல்லையா. ஸோ செம்ம மாசம் நம்ம ஹீரோ நடந்து வர, அவனுக்கு பின்னாடி வேற 2 பேரும் நடந்து வர ஹீரோ மாஸ் பண்ணிட்டு இருக்கிறான். எங்கடா இருக்கு பேய், பேய் எங்கடா இருக்கு, என்னுடைய கண்ணில் காட்டுங்கடா, எந்த பேயா இருந்தாலும் காட்டுங்க, நான் வந்துட்டேன்டா அப்படின்னு செம எனர்ஜியா போவான். சார் சார் பொறுமை பொறுமை, உங்களை தேடி பிடிச்சு பேய் ஓட்ட தான் கூட்டிட்டு வந்திருக்கிறோம், உங்ககிட்ட காட்டாம இருப்போமா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு ரூம்குள்ள அனுப்பிடுறாங்க. ஹீரோ உள்ள போய் நின்று பார்த்துட்டு இருக்க, அங்க 7 அடிக்கு ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். டேய் இவனாடா பேய், இவன் என்னடா இவ்வளவு பெருசா இருக்கிறான், இவனை நிமிந்து பார்க்கவே எனக்கு பாதி நாள் ஆகும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்குள்ள அந்த பேய் அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்க, ஹீரோ அங்கிருந்து விட்டுருங்கடா டே, என்ன வந்து யாருக்கிட்டடா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு சின்ன சின்ன வீக்கான பேயை தாண்டா ஓட்ட தெரியும், இந்த மாதிரி 7 அடிக்கு இருக்கணும்னால பார்த்தாலே நடுங்கிடுவேன், பேய் வேற ஓட்டணுமா, என்னை விடுங்கடா டே எப்பா அப்படின்னு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிடுவான். அப்படியே சின்ன சின்ன பேய் கூட எவ்வளவு நாளும் சண்டை போடுவேன்ற மாதிரி ஃபைட் பண்ணிட்டே வருவான். ஸோ ஹீரோ இப்படிதான் பெரிய பெரிய பேய்ங்க கூட சண்டை போட மாட்டான், சின்ன சின்ன பேய்ங்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஓட்டி காசு வந்து சேர்த்து வச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு காசு நிறைய தேவைப்படுது போல ஏதோ ஒரு காரணத்துக்காக. அதனால ஒரு பேயை ஓட்டணும்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் வாங்குவான். 1 மில்லியன்னா அந்த கொரிய நாட்டு காசுக்கு படி கொஞ்சம் காசு தானே, அதாவது ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி காசு சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். அப்படியே அங்கிருந்து பேங்க் வந்து எவ்வளவு மணி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்பான். மணி என்னமோ அதிகமா தான் இருக்குது, ஆனா அவனுடைய டார்கெட் வந்து அதை விட அதிகமா இருக்கும். இவ்வளவு பணத்தை சம்பாதிக்க இன்னும் எவ்வளவு நாள் ஓடணுமோ அவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணணுமா, பேசாம நம்ம வேணா ஸ்ட்ராங்கான பேய் கூட ஃபைட் பண்ணி இப்ப வாங்குற மணியை விட டபுளா வாங்கலாமோ, அடைச்சா என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி வீக் பேய் ஸ்ட்ராங் பேய்னு பேயை பத்தியே போயிட்டு இருக்குதே அப்படின்னு ரொம்பவே சலிச்சுட்டு போயிடுவான். சரி நாங்க இருந்து கிளாஸ் ரூம் போவான். அங்க ஒரு ப்ரொஃபசர் நின்று உயிரை கொடுத்து டீச் பண்ணிட்டு இருப்பாரு. ஒருத்தனுக்கு ஒண்ணுமே புரியாதுன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் படிப்புலையும் புளியாச்சே, அவனுக்கு நல்லாவே புரியும். அந்த ப்ரொஃபசர் ஒரு 5 டீமா டிவைட் பண்ணி எல்லாத்துக்கும் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிருப்பாரு. அதுல 5th டீம்ல தான் நம்ம ஹீரோடைய நேம் இருக்கும். அவனுடைய குரூப்ல உள்ள எல்லாரும் நல்லதா போச்சுடா, இவன் இருக்கிறான், இவனே எல்லாம் பண்ணிடுவான், நமக்கு எந்த வேலையும் இல்ல, நம்ம சும்மா அவன் பண்றதை எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணா போதுன்ற மாதிரி ரொம்பவே நிம்மதியா நினைச்சிட்டு, ஹே போங் நீ எங்க டீம் தானே, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்க ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஐஸ் வச்சு பேசவும், ஹீரோ தான் தனியா இருக்கணும்னு நினைப்பானே, சட்டுன்னு போய் அவனுடைய நேமை எரேஸ் பண்ணிட்டு அவனாவே 6th குரூப்ன்ற மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி அவனுடைய நேமை மட்டும் எழுதி போட்டுட்டு, இங்க பாருங்க நான் உங்க குரூப்ல புரியுதா, உங்க வேலையை நீங்க தான் பார்க்கணும், ஒருத்தன் உருப்படியா இருந்துடக்கூடாது, அவனுடைய தலையை அம்மியா நினைச்சு மிளகாவே அரைச்சிருவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அடுத்த சீன்ல ஹீரோடைய அங்கிளை காமிக்கிறாங்க. அங்கிள் வந்து ஒரு மாங்கா இருக்கிறாரு. பேய் ஓட்டுறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கிற மாதிரி, கழுத்துல 2 மாலை, கையில ஒரு ஆயுதம், அங்கி மாதிரி ஒரு ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு செம காமெடியா பஸ்ல போயிட்டு இருக்கிறாரு. அப்போ பக்கத்து சீட்ல ஒரு குட்டி குழந்தை சப்பியா டால் மாதிரி அழகா இருக்கும். அந்த பாப்பா திரும்பி இவரை சட்டுன்னு பாத்துற, இவர் தான் புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்காரு. அது போக அந்த குட்டி பாப்பா அம்மாவுடைய மொபைல் கேஸ்ல ஒரு ஹாரர் பிரிண்ட் இருக்கிறத பார்த்துட்டு இவரும் அவரே மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். இவரும் சும்மா இல்லாம அவருடைய 5 கிலோ மூஞ்சி வச்சுட்டு அந்த பிள்ளைய பயமுறுத்த அந்த குட்டி பாப்பாவுடைய மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா மாறி கடைசியில ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிடும். யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, பார்க்கவே ஒரு தினுசா இருக்க, இப்படி குழந்தைய அழ வச்சுட்டியே, உன்னை பார்த்தா குழந்தை இல்ல யாரா இருந்தாலும் அழுதுருவாங்க அப்படின்னு அவரை போட்டு அந்த பாப்பாவுடைய அம்மா திட்ட, இல்ல இதுக்கு மேல இங்க இருந்தா சரியா வராது, பிள்ளை பிடிக்கிறவன்னு சொல்லி போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க, கிளம்பிட வேண்டியதுதான் சொல்லிட்டு பஸ்ஸை நிறுத்தி இறங்கி ஓடி வந்துருவாரு. அங்கிருந்து ஒரு இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப பக்கத்துல இருந்த கொஞ்சம் கேர்ள்ஸ் எல்லாருமே, ஹே அவரை பாருங்கடி, அவரு தான் பேய் ஓட்டுறவரு, எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் அவ்வளவுதான், அவர்கிட்ட வந்துட்டா எல்லாத்தையுமே ஓட்டிடுவாரு, அது போக இப்படி ஃபியூனரல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரை பாருங்களேன் யாருக்கும் தெரியாத மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தியே அப்படியே பேசிட்டு இருக்க. இதை வந்து மாங்கும் நோட்டீஸ் பண்ணிடுவாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிருவாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் காலேஜ் கேம்பஸ்ல ஒரு அழகான பிளேஸ் இருக்கும். சுத்தி சுத்தி பெரிய மரம், ஜில்லுன்னு காத்து, குட்டி குட்டி பேட் சவுண்டுன்னு அந்த இடம் அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அவனுடைய கண்ணுக்கு படுற தூரத்துல ஒரு பொண்ணு அவளும் தனியா உட்காந்து இயற்கையை ரசிச்சிட்டு இருப்பான். ஹீரோ அசையாம உட்காந்து அவளே ரசிச்சிட்டு இருக்க. காத்துல அவளுடைய முடி அசைறது, அது அவ மெதுவா காது பின்னாடி ஒதுக்குறதுன்னு சொல்லிட்டு அவளை ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. இனி இவ தாண்டா நம்மளுடைய கிரஸ், இப்படி ஒரு பொண்ணை தான் நான் வாழ்க்கை ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன், அவ இந்த காலேஜ்ல தான் இருக்கிறாளா, அது தெரியாம நம்ம ஏன்டா இவ்வளவு நாள் தனியா வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அதை கெடுக்கிற மாதிரி 2 பேர் வருவானுங்க. ஒருத்தன் சாங், இன்னொருத்தன் ரேங். 2 பேருமே சரியான முட்டா பசங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலிச்சது இல்லைன்ற மாதிரி 2 பேரும் ஒருத்தனை விட்டு ஒருத்தன் பிரியவே மாட்டானுங்க. ஹே நான் தான் இந்த காலேஜ்ல தலை, நீ தான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு மேல பேக் சுத்திக்கிட்டு 2 பேரும் ரகலை பண்ணிட்டு வருவானுங்க. அதுவும் ரேங் ஒரு பாக்ஸ் மண்டையை வச்சுட்டு ஒரு ட்ரௌசரை போட்டுட்டு வருவான். நம்ம ஹீரோவும் யாரா இவனுங்க கோஸ்ட்டை விட கொடூரமா இருக்கானுங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். டே தம்பி, இந்த அழகான அமைதியான இடத்துல நீ தனியா உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த காலேஜ்ல பார்த்தல ஒருத்தன் கூட தனியா இருக்க மாட்டான், ஒண்ணு என்னைய மாதிரி உருப்படாதவன் கூட சுத்துவான், இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கூட
சுத்திட்டு எனி டைம் ஏதாவது ப்ராப்ளமோடயே இருப்பான், கடைசியில தாடி வளர்த்துட்டு இருப்பான். இப்படி எல்லாம் தான்டா காலேஜ் வாழ்க்கை, அதுதான் காலேஜுக்கே ஒரு மரியாதை. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, இப்போ சொல்லு நீ இப்படி தனியா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி சாங் சொல்ல, டேய் அதை அவன்கிட்ட கேட்ட அப்படிடா தெரியும், அது தெரிஞ்சாதான் அவன் இப்படி தனியா உட்காந்து காலேஜ் லைஃபை வேஸ்ட் பண்ண மாட்டானே அப்படின்னு ரேங்க் பதிலுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். ஆமா நான் உன்னை இன்னைக்கு தான் இந்த காலேஜ்லயே பாக்குறேன், இரு உனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அப்பதான் நீ என்ன மனநிலையில இருக்கிற, உன்னை சுத்தி என்ன இருக்குதுன்றது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோடைய கண்ணை ஒத்து பாக்குறான். அடுத்த செகண்டே பதறி போய், டேய் உன்னுடைய கண்ணை சரியில்லடா, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க தானே, உன்னுடைய ஐஸே இப்படி டார்க்கா இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி கதை அடிச்சு விட, டேய் மென்டல், கண்ணு டார்க்கா இல்லாம வேற என்ன டார்க்கா இருக்கும், உன்னுடைய பல்லா டார்க்கா இருக்கும், பேசுறது ஃபுல்லா கதை தான், அதையாவது ஒழுங்கா பேசுடான்ற மாதிரி ரேங்க் அவனை கலாய்ச்சி விட்டுறான். டேய் நீ கம்முன்னுறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டாக்டர் லெவலுக்கு போய் ஹீரோடைய கையை பிடிச்சு பாக்குறான். ஐயோ உனக்கு பல்ஸ் கூட வீக்கா தான் இருக்குது, இப்படியே போனா அவ்வளவுதான், இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னை சுத்தி இருக்கிற டார்க்னஸ், நெகட்டிவ் எனர்ஜி, அதை சரி பண்ணிட்டாலே போதும், சரி உனக்கு பேய்கள் மேல நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு மெதுவா கேட்பான். ஹீரோ அவனை மறைச்சு பார்த்துட்டு, கோஸ்ட் கூட தாண்டா என்னுடைய வாழ்க்கையே போயிட்டு இருக்குது, அது மேல நம்பிக்கை இருக்கான்னு வேற கேட்கிறியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அவன் அமைதியா யோசிக்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்ட இவனுங்க ரெண்டு பேரும், டே சும்மா இருடா, அவனுடைய முகத்தை பாரு, பச்சை குழந்தை வாசம் இனிமே போகாத மாதிரி இருக்குது, அவனை போய் பேய் பிசாசுன்னு சொல்லி பயமுறுத்தாத அப்படின்றாங்க சொல்ல, இங்க பாரு நீ பயப்பட வேணாம், உனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும், உன்னை சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும் சரியா, இப்போ பின்னாடி கூட ஒரு பேய் இருக்கலாம், நம்ம பேசுறத கூட கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்க. அவன் சொன்ன ஸ்பில்ல ஹீரோ திரும்பி பார்க்க போவான். ஆனா அதுக்குள்ள சாங் அவனுடைய கழுத்தை பிடிச்சு தடுத்து, இங்க பாரு நீ பேய் எல்லாம் பார்க்க கூடாது சரியா, ஆல்ரெடி தனிமையே துணையா இருக்க, பேய் பிசாசுகளை பார்த்தா அப்புறம் காலேஜுக்கு கூட வரமாட்டேன், இங்க பாரு இதுதான் எங்க கிளப் கோஸ்ட் நெட், நீ என்ன பண்றனா முதல்ல அதுல ரிஜிஸ்டர் பண்ணு, அதுக்கப்புறம் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணு, நம்ம சேர்ந்து மூலமுடுக்குல இருக்கிற எல்லா பேயையும் துரத்தி அடிக்கிறோம் சரியா அப்படின்னு சபதம் எடுக்க. ஹீரோ அவனை கண்டுக்கவே மாட்டான். எனக்குன்னே வந்து சேர்றானுங்க பாரு, எங்க இருந்து தான் வருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். ஸோ ஆக்சுவலா அந்த ரெண்டு பசங்க இந்த காலேஜ்ல சீனியர் மாதிரி, அது போக பேய் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்குலாம் போய் வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இந்த நைட் டைம்ல த்ரில்லுக்காக யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கிளப் ஆரம்பிச்சு எல்லாரையும் அதுல சேர்த்துட்டு இருக்கிறானுங்க. அப்புறமா அந்த சாங்கும் ரேங்கும் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் எடுத்து பேக்ல வச்சுட்டு திரும்ப அவங்க கிளப்புக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த சாங் ஏதோ பெரிய பஞ்சாயத்து தலைவர் மாதிரி கெத்தா வேகமா நடந்து போயிட்டு இருக்க, கூடவே பாவம் பவுடர் டப்பா ரேங்க் கணக்கு பிள்ளை மாதிரி அவன் பின்னாடியே அவன் போற ஸ்பீடுக்கு நடக்க முடியாம ஓடி ஓடி போயிட்டு இருப்பான். இந்த காலத்துல பசங்க எல்லாம் என்னடா வளர்றானுங்க, ஒரு மரியாதை கூட இல்ல, ரெஸ்பான்ஸ் கூட இல்ல ஹீரோக்கு, இவனுங்கெல்லாம் என்னத்த இந்த உலகத்துல வாழ்ந்து சாதிக்க போறாங்களோ, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சை கொடுத்து பேசினா அவனை பாத்தியா நம்மள ஒரு நாய கூட மதிக்காம போயிட்டான் அப்படின்னு ஹீரோ பத்தி புலம்பிட்டு வருவான். அவன் வந்து கிளப் வாசல்ல நிக்க அங்க அரண்டு போயிடுவான். எதுக்குன்னா அவனுங்க இருக்கிற கோஸ்ட் நெட் கிளப்புக்கான ரூம் வாடகையை கூட கொடுக்க முடியாம போயிருக்கும். அதனால அந்த கிளப் ஓனர் வார்னிங் நோட்டீஸ் வந்து ஒட்டிட்டு போயிருப்பாரு. ஆல்ரெடி கடுப்புல வந்து சாங் வந்து நோட்டீஸை கிழிச்சு போட்டுட்டு போயிடுவான். நம்மளும் எவ்வளவு நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தன் கூட வந்து நம்ம கிளப்ல சேரல, இப்படியே போனா கிளப்பை மூடிட்டு போயிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்காந்துருவான். ரேங்கும் போய் அவனுடைய டோரா பேக்கை கழட்டிட்டு அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்தவன் திடீர்னு ஓன்ற மாதிரியான கத்துற சத்தம் கேட்க, சாங் வந்து செத்துட்டான். அதோட டேய் ஏன்டா நீ வேற, உனக்கு இப்படி எல்லாம் கத்த யாரா சொல்லி கொடுத்தது, 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து என் கூட தானே இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்க, இன்னுமே ஏன்டா அப்படியே கத்துற அப்படின்னு அவனை வினோதமா பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்க. ரேங்க் இருந்துச்சு அவனுடைய டெஸ்கை போட்டு புரட்டிட்டு இருப்பான். முதல்ல நம்ம வாங்கி வச்ச எல்லாத்தையும் பாரு, ஏதோ கேமரா ஷூட் பண்றதுனால டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி எல்லாத்தையுமே வாங்கி அடுக்கி வச்சிருக்குது, ஒரு நாளாவது நீ ஷூட் பண்ண நினைச்சிருக்கியா, அதை பண்ணிருந்தா கூட இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது, இப்படி நோட்டீஸ் ஓட்டுற அளவுக்கு நம்மளுடைய நிலைமை வந்திருக்காது, டேய் சொல்லு நீ உன்னால போன்ல கூட ஒரு ஷூட் எடுக்க முடியாது, இதுல நீ எந்த நம்பிக்கையில கோஸ்டை ஷூட் பண்ண போற அப்படின்னு மனசுக்குள்ள வச்சிருந்த எல்லாத்தையுமே கேட்டுற. டேய் பாக்ஸ் மண்டை ஓவரா பேசாத, என்னால எடுக்க முடியும், நம்ம கோஸ்ட் பிலிம் எடுக்கிறோம், அதுவும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறோம், நம்ம கிளப்ல அதனால நிறைய மெம்பர்ஸ் வந்து சேர போறாங்க, நிறைய பணமும் சம்பாதிக்க போறோம், இது நடந்தே தீருவேன் அப்படின்னு சாங் வந்து ரொம்ப சீரியஸா சொல்லுவான். பரவாயில்லையே இந்த மானம் இல்லாதவன் எப்போ மாதிரி நம்ம பேசுறத கண்டுக்காம போயிடுவான்னு நினைச்சா இவ்வளவு தீவிரமா பேசுறானே, இந்த தடவை அவனை நம்பலாம் போலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி எப்போ எங்க எத்தனை மணிக்கு அப்படின்னு ரேங்க் கேட்கும்போது, என்ன நாம தான் ஏதோ வெளியில பேசுறோம்னா இவன் வேற அதை நம்பிட்டு எப்போன்னு கேட்கறானே, போகலன்னா அவ்வளவுதான் பாக்ஸ் மண்டே நம்மள ஒரு வழி பண்ணிடுவான் அப்படின்ட்டு இன்னைக்கு தான்டா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்றோம், எல்லா பேயையும் படம் பிடிச்சி லைவ்ல போடுறோம், அதுவும் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல அங்கதானே ஏதோ பேய் நடமாட்டம் இருக்குதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க, அங்கேயே போலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டானுங்க. அடுத்த சீன்ல சொன்ன மாதிரியே ஸ்கூலுக்கு வந்துட்டானுங்க. அந்த நைட் டைம்ல பார்க்காத ஸ்கூல் மாதிரி இல்ல, ஏதோ பாலடைஞ்ச பேய் பங்களா மாதிரி இடி மின்னல் ஒரு பக்கம் இருக்க, உள்ள போகவே பயந்து ரேங்க் வந்து புலம்பிட்டே இருப்பான். டேய் ஏதோ பேசி உன்னை வெறியாக்கி விட்டுட்டேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம உள்ள போயிட்டு உயிரோட வருவோமா என்னன்னே தெரியலடா, என்ன பண்ணி இவனை சமாளிக்கலான்ற மாதிரி தனியா சொல்லிட்டு இருப்பான். என்னடா ஒரு சவுண்டும் இல்ல, செத்துட்டானோ ஒருவேளை அப்படின்னு நினைச்சு திரும்பி பார்ப்பான். அங்க சாங் அல்டிமேட்டா கண்ணாடியை பார்த்து பவுடர் போட்டு ஸ்லோ மோஷன்ல திரும்புவான். டேய் என்னடா நீ இங்க உயிர் பொழைப்பாமா இல்லையானே பயந்து நடுங்கிட்டு இருக்கிற, நீ என்னடானா ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன்டா
ஏன்டா இப்படி இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு ரேங்க் சாங் கிட்ட கேட்க, டேய் பாக்ஸ் மண்டை அமைதியா இரு, நம்ம இப்போ லைவ் ஷோ பண்ண போறோம், அப்ப மேக்கப் இல்லாம போனா எப்படி இருக்கும், இரு உனக்கும் மேக்கப் போட்டு இல்லைன்னு தானே கோவப்படுற, உனக்கும் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி சாங் மூஞ்சில பவுடர் அடிக்க ஆரம்பிச்சிருவான். டேய் என்னை படுத்து எடுக்காதரா, என்னை விடு, இப்ப பவுடர் ஒன்று தான் கேடா, இந்த ஸ்கூல்ல ஆல்ரெடி 6 பேர் இறந்து போயிட்டானுங்க, எனக்கு எதுவும் சரியா படல, லைவ் ஷோன்னு போய் நம்ம சாகரத்தை தான் டெலிகாஸ்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரேங்க் சொல்ல, என்னது 6 பேரா, அது வரையா, சரி பாப்போம், நீ போறதுக்கு முன்னாடியே இப்படி பயப்படாத, யாரு கூட போறேன்னு தெரியும்ல, சாங் இருக்கேன் உனக்கு, என்னை மீறி எந்த பெய்யும் உனக்கு எதுவுமே பண்ணாது, உன்னை விட வேற எந்த பெய்யும் என்னையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கையும் கூட்டிட்டு செவரி ஏறி குதிச்சு 2 பேரும் உள்ள போயிடுவானுங்க. அங்க இருந்து அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாங்க தான் காட்டுறாங்க. அவன் அவனுடைய ரூம்ல படிச்சு முடிச்சுட்டு லேப்டாப் எடுத்து ஓபன் பண்றான். மேல் ஓபன் ஆனதுமே அதுல கோஸ்ட் நெட்ல இருந்து லைவ் லிங்க் வந்திருக்கும். என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்ப்பான். அதுல ரேங்க் சாங் பண்ணிட்டு இருந்த லைவ் ஷோ தான் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஓ இந்த முட்டா பசங்களா, உயிரை வாங்க இங்கேயும் வந்துட்டாங்களா, சரி என்ன ரீல் ஓட்டுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறான். ரேங்க் சாங் 2 பேரும் தவளை மாதிரி உட்காந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. கோஸ்ட் நெட் இப்போ புதுசா உங்களுக்காக லைவ் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எல்லாம் உங்களுக்காக மக்களே, நீங்க பார்த்து ஃபன் பண்றதுக்காக தான் இப்படி உயிரை கொடுத்து நாங்க ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்க பாக்குற இடம் எது தெரியுமா, 7 பேர் உயிரை எடுத்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தான். இப்போ எங்க உயிர் என்ன ஆக போகுதுன்னே தெரியல, சரி வாங்க பேய் எங்க ஒளிஞ்சிருக்குன்றத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேய் மாதிரி நடிச்சிட்டு இருப்பானுங்க. இதை பார்த்துட்டு இருந்த சடகோன்னு ஒருத்தன், டேய் என்னடா யாரு காதுல பூ சுத்திட்டு இருக்கீங்க, இவனுங்க அந்த ஸ்கூல்ல இருக்குன்றத கதை விடுவானுங்க, நாங்க அதை நம்பணுமா, எத்தனை பேருடா கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுவான். அடே தம்பி அப்படி பேசாதடா, நாங்க நிஜமாவே தான் வந்திருக்கோம், இப்படி கமெண்ட் பண்றோமேன்னு பண்ணி எங்க உயிரை வாங்காதடா, இரு உனக்கு உண்மையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேமராவை திரும்பி ஸ்கூல் ஃபுல்லா காட்டுறான். ஒரு நேம் போர்டையும் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறான். அடா ஆமா உண்மைதான், சாரி ப்ரோ இப்போ நம்புறேன் ப்ரோ, நீங்க எப்படி ப்ரோ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அங்க போயிருக்கீங்க, ஆல்ரெடி அது ரொம்பவே டேஞ்சர், உள்ள போனா டெத்து கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து ப்ரோ சேஃபா இருங்க அப்படின்னு சடகோ வந்து அகைன் மன்னிப்பு கேட்டு கமெண்ட் பண்ணுவான். இவங்களும் சரி எங்க இருந்து பேயை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துட்டு போயிட்டு தேடிட்டு இருப்பாங்க. போற வழியிலேயே சாங் வந்து அமைதியா இல்லாம வேணும்னே ரேங்க பின்னாடி இருந்து யாரோ வர்ற மாதிரி பயமுறுத்த, ரேங்க் நிஜமான பேய் தான் வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சு பயந்துடுவான். இதை பார்த்து சாங் வந்து விழுந்து சிரிப்பான். டேய் என்னடா நீ இங்க வந்ததுக்கு அப்புறமும் இப்படி என்னைய வச்சு விளையாடிட்டு சிரிச்சிட்டு இருக்க, லைவ் சொல்ல இருக்கோண்டா, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அங்க இருந்து அடுத்தது ஒரு லேப்குள்ள வரானுங்க. இங்கதான் பேய் இருக்குன்ற மாதிரி தேடிக்கிட்டே வருவானுங்க. அங்க இருந்த ஒரு ஸ்கெலிட்டனை பார்த்ததுமே இதுதான் பேய் போல அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஓடிடுவானுங்க. அங்கேயும் பேய் இல்ல, சரி மேல போய் பார்க்கலாம், ஒரு இடத்த ஜூம் காட்டிக்கிட்டே பேய் வர போகுது அப்படின்னு மெதுவா பயந்து போயிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ விட்டா லேப்டாப்குள்ளே போயிடுவான் போல, அவ்வளோ ஆர்வமா பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம்ல பார்த்தா அவனுடைய மாமா வந்து டப்புன்னு கதவை தட்ட, இவனுக்கு ஒரு செகண்ட் அப்படியே திகிலாகிரும். எந்திரிச்சு போய் கதவை திறக்க அவனுடைய மாமா தான் வந்திருப்பாரு. வந்த வேகத்துல நிக்க கூட முடியாம பேக் எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுவாரு. நான் கூட ஏதோ டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு போல நினைச்சு வந்தா, இதுக்குதான் இவ்வளவு அவசரமா, என்னெல்லாம் பிடிச்ச கரகொண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் அடுத்தது செஃப் லெவல்ல சமைச்சிட்டு இருப்பான். அவன் மாமா உள்ள போனவரு 1 மணி நேரம் கழிச்சு தான் வெளியில வந்திருப்பாரு. டேய் நீ என்னடா சீக்கிரம் வந்து கதவை திறக்க மாட்டியா, எவ்வளவு நேரம் உன்னை வாசல்ல நின்று கூப்பிட்டு இருக்கணும், இந்த வீட்டுல ஒரு காலிங் பெல் கூட உருப்படியா கிடையாது, உன்னை எத்தனை தடவை அதை ரிப்பேர் பண்ண நான் சொல்லியிருக்கிறேன், நீ கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா இங்க அப்படியே தாத்தா பாட்டி மாமா சித்தி சித்தப்பானி ஏகப்பட்ட பேர் இருக்கும், காலிங் பெல் ஒன்று தான் இப்போ கேடு, என்னை பார்க்க வர்ற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா நீ தானே இப்படி யாரும் வேணாம் எவனும் வேணான்ற மாதிரி இருக்க, இப்படி இருந்தா உன்னை பார்க்க ஒரு காக்கா கூட வருமா, வராது இல்லையா, சரி சாப்பாடு வாசம் வேற லெவல்ல இருக்குதே, வா சாப்பிடுவோம் அப்படின்னு போய் உட்கார. யோ மாமா இப்பதான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள உனக்கு அடுத்த சாப்பாடா, இதே வேலையாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருப்பான். அதை சாப்பிட்ட மாமா, டேய் என்னடா மருமகனே உன்னுடைய கை இவ்வளோ டேஸ்டா சமைக்குது, எங்க போய் என்ன டிஷ் சாப்பிட்டாலும் உன்னுடைய அளவுக்கு வராதுரா, நீ சொல்லு உனக்கு இஷ்டம் இருந்தா மாமா உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. யோ மாமா ஒழுங்கா போட்ட சாப்பாடா சாப்பிட்டுட்டு ஒழுங்கா தூங்குற வழியை பாரு, சும்மா வளரிட்டு இருக்காத அப்படின்னு நம்ம பாங் சொல்ல, சரிடா ஒழுங்கா படிக்கிறியா என்ன, இல்ல பேய் ஓட்ட போறேன்னு இப்பவும் அதான் பண்ணிட்டு இருக்கியா, நான் இனிமேல் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை அமைதியா இருக்கும், சரி உன்னுடைய அப்பா உனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனாரு, அது என்னன்னு பாரு, நீ வேற வீடு சேஞ்ச் பண்ணா அவருக்கு அட்ரஸ் அனுப்புவியா, சோ என்ன ஏதுன்னு பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆமா லெட்டர் ஒண்ணுதான் இப்ப அவசரம், பிள்ளை என்ன பண்றான் எப்படி இருக்கான் எங்க இருக்கான்னு கூட அவருக்கு தெரியாது, வந்து பாக்குறது கூட கிடையாது, இப்போ நான் அவருக்கு லெட்டர் எழுதி போடணும்னு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு போயிடுவான். அவன் ரூமுக்கு போனதுமே ஒரு மெசேஜ் வருது, உங்களால பேய் அடிச்சு துரத்த முடியுமா, இப்போ எனக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது, இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு வாங்க, எவ்வளவு மணி ஆகும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரவும், கண்டிப்பா நான் வரேன், ஆனா ஒரு கேஸுக்கு 10,000 ரூபா அப்படின்னு சொல்ல, திரும்ப டக்குன்னு ரிப்ளை வராது, ஹலோ இருக்கீங்களா, 10,000 ரூபா தானே கேட்டேன், அது கம்மியா தானே கேட்டிருக்கேன் அப்படின்னு ஹீரோ மெசேஜ் அனுப்பும்போது, உங்களை நம்பலாமா, கண்டிப்பா துரத்திடுவீங்களா அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். கண்டிப்பா அதானே என்னுடைய வேலை, அப்படி பேய் போகலன்னா நீங்க எனக்கு ஒரு பைசா கூட தர வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அப்படியா அப்போ பேயை மட்டும் நீங்க துரத்துங்க, நான் உங்களுக்கு 1,00,000 ரூபா தரேன் அப்படின்னு மெசேஜ் வர. அதை பார்த்ததுமே என்னங்க சொல்றீங்க, அங்கேயே இருங்க நான் ஸ்கூல் பக்கத்துல வந்துட்டேன் அப்படின்ற
மாதிரி பணம் அதிக கிடைக்கும்ன்றதுக்காக நம்ம ஹீரோ பறந்து போறான். இந்த சைடு மாமா வர ஹீரோ அப்பா அனுப்புன லெட்டர் எதையுமே படிக்கலன்றத பார்த்துட்டு அவனை திட்டிட்டு இருக்க. அவன் பேக் எடுத்துட்டு போறதையும் பார்த்துருவாரு. டேய் இந்த நேரத்துல எங்கடா கிளம்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மாமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னும் போது சரி நல்லா படிச்சு ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும் சரியா அப்படின்ற மாதிரி அவனை நம்பி மறுபடியும் பாத்தீங்கன்னா ருசிச்சு சாப்பிடுறாரு. அங்க இருந்து அடுத்த சீன்ல ஸ்கூல்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் லேபை தான் காட்டுவாங்க. அங்க ஒரு ஸ்கூல் சிஸ்டம்ல இருந்து தான் நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜை அனுப்புனதே ஒரு பேயா தான் இருக்கும் போல. இது தெரியாம நம்ம ஹீரோ வந்து கிளம்பிட்டு இருக்க. இந்த சைடு பேயை தேடி கடைசியில சாங்கும் ரேங்கும் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கே வந்துருவானுங்க. இதை பார்த்த சடோகோ வந்து அதான் கமெண்ட் பண்ணுவானு. அவன் வந்து டேய் என்னடா பண்றீங்க, இது ரெஸ்ட் ரூம்டா, அதுவும் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம், இங்கெல்லாம் கேமரா எடுத்துட்டு போறது சரியே இல்ல, இருங்க இப்ப 2 பேரையும் நான் போலீஸ் கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவோம். டேய் நீ வேறடா, இந்த ஸ்கூல் க்ளோஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது, இங்க இருக்கிறது பேய் மட்டும்தான், அதை பார்க்க தான் நாங்களே இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம், நீ போலீஸ் பைலட்னு எவனையாவது கூட்டிட்டு வராதடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டையும் பார்த்து பயந்து போய் திறந்து பார்த்துட்டு இருப்பான். கண்டிப்பா இங்கதான் பேய் இருக்க போகுது, ஒருவேளை என்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தா என்னை விட்டு அப்படியே ஓடிராதரா ரேங், நான் உனக்கு முக்கியம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு கேட் ஓபன் பண்ண போக அங்க இருந்து ஒரு கருத்த பூனை வெளியில வந்து கொதிக்க. அவ்வளவுதான், இவனுங்க பேயை பார்த்திருந்தா கூட இப்படி ஆயிருப்பானுங்களான்னு தெரியாது, அலறி அடிச்சுக்கிட்டே தெரிச்சு ஓடுவானுங்க. வீட்டுக்கே போய் சேர்ந்துருப்பானுங்க போல, அந்த அளவுக்கு தலை தெறிக்க ஓடுறானுங்க. இவனுங்க வெளியில வந்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து இந்த ஸ்கூல் வாசலுக்கு வந்துட்டான். என்னது இது யாரையுமே காணோம், நம்ம கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இங்க ஒருத்தர் கூட நம்மள ரிசீவ் பண்ண வரலையே, ஒருவேளை உள்ள இருக்கலாம் போல அப்படின்னு உள்ள போய் பார்க்கலான்னு பதுங்கி வாட்ச்மேனுக்கு தெரியாம உள்ள போயிடுவான். உள்ள வந்ததுமே கம்ப்யூட்டர் லேப்ல ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பான். அங்க ஒரு பொண்ணு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு ரெக்கார்ட் எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்கும். அந்த பொண்ணு லைட்டா திரும்பி பார்க்க ஹீரோ வந்து மறைஞ்சிருவான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லங்க, நம்ம படத்தோட ஹீரோயினான கியாங் ஜி. சோ நம்ம ஹீரோயினும் ஒரு பேய் தான், அவ தான் நம்ம ஹீரோவுக்கு மெசேஜும் பண்ணிருப்பா. அவ ஸ்கூல் படிக்கும்போது நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்னால தான் இறந்து போய் இப்ப பேயா சுத்திட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு எதுவுமே இப்ப ஞாபகம் இருக்காது. போட்டிருந்த யூனிஃபார்ம் வச்சு நம்ம ஸ்கூல் படிக்கிற பொண்ணு போல நம்ம ஒவ்வொரு ஸ்கூலா தேடி போய் நம்ம எங்க படிச்சோம், நமக்கு என்ன நடந்துச்சு, நம்ம ஃபேமிலி யாருன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கூல்ல வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே தேடிட்டு இருப்பா. சோ நம்ம ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா, இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல அவ தான் அந்த பேய் போல, இந்த பேயை துரத்துறதுக்காக தான் நம்மள யாரோ கூப்பிட்டு இருக்காங்க. சோ பொண்ணு பேய் தானே, ஈஸியா அடிச்சு துரத்திட்டு 1 லட்சத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்னு மெதுவா திரும்ப நம்ம ஹீரோயின் அவன் முன்னாடி வந்து நிப்பாங்க. உடனே டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணிடுறானா, ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் வந்து கீழே வந்து டேய் ஒரு பொண்ணை இப்படி போட்டு அடிக்கிறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, எனக்கு எப்படி அழிக்குது தெரியுமா, நான் சாக தான் போறேன், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கீழே உட்கார. என்கிட்ட டிராமாவா, உனக்கு வலிக்காதுன்னு எனக்கு தெரியும், நீ என்னை ஏமாத்தலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத, என்னை பத்தி என்ன நினைச்ச, உன்னை மாதிரி பேயெல்லாம் எனக்கு 50 பைசா மாதிரி சுண்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்குள்ள நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஹீரோயின் டிராமா பண்ண. அவ்வளவு நேரம் பஞ்ச் பேசின ஹீரோ நிஜமாவே ஒரு பொண்ணு அடிச்சிட்டோமோ அப்படின்னு ஐயோ பாவன்ற மாதிரி மெதுவா பக்கத்துல போய் பார்ப்பான். அந்த கேப்ல ஹீரோயின் அவனுடைய கண்ணை குத்தி அவனுக்கு மேல ஏறி உட்காந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 2 பேரும் நிறுத்துற ஐடியால இல்லைன்ற மாதிரி மாத்தி தரையில புரண்டு கீழே விழுந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு லெவல்ல ஹீரோயின் அவனுடைய மேல ஏறி உட்காந்து தலையை பிச்சு எடுக்கிற மாதிரி அவனை படாத பாடுபடுத்தி ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஹீரோ அங்க இருந்து வெளியில வந்தா போதுண்டான்ற மாதிரி மூஞ்சில அங்கங்க ரத்தமா வந்துட்டு இருக்கும். அவனுடைய நோட்டை பார்த்த ஹீரோயின், ஓ இவன் காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கானா, வேணும் இவனுக்கு இதெல்லாம், என்னையவே துரத்துருவியா, அவ்வளவு தைரியம் இருக்கா அப்படின்னு அந்த நோட் புக்கை அவனுடைய தலைமையிலையா தூக்கி எறிஞ்சி, தம்பி தப்பி தவறி கூட இந்த பக்கம் வரக்கூடாது புரிஞ்சுதா, அக்கா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு வான் பண்ணி அனுப்புறா. அவன் சம கடுப்புல வீட்டுக்கு வந்துருவான். அவனுடைய மாமாவை பாத்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு இனிமேல் தூங்க வேண்டியது தானேன்ற மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து கதவை டமால்னு திறக்க அவர் முழிச்சிருவாரு. ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல பிரஷ் பண்ணிட்டு ஹீரோயின் அடிச்சது, நோட்டை தூக்கி வீசினது அப்படின்னு எல்லாத்தையுமே லூப்ல யோசித்து டென்ஷன் ஏறி கொலாவரி ஆயிட்டு இருப்பான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பேயை தான் காட்டுவாங்க. அதை பேய்னு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க போல. அந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் ட்ரெஸ், முகம் ஃபுல்லா ஒயிட் கலர்ல சாயம் பூசிக்கிட்டு ஒரு ரீத் வச்சுக்கிட்டு எந்த கிரகத்துல இருந்துடா கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பையன் பின்னாடி உட்காந்து அவனுடைய தலையை தொட்டு பார்த்துட்டு அவனை லவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வழியா போனா நம்ம ஹீரோயின் அதை பாத்துருவாங்க. இந்த பேக்குங்க தான் இருக்கா, உள்ள போவோம் அப்படின்னு ரெஸ்ட் ரூமுக்குள்ள காத்தா உள்ள வருவாங்க. ஹீரோயினை பார்த்ததும், கியான்ஜி உனக்கு என்னாச்சு, உன்னுடைய முகம் எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டு போய் கேட்க, அதுவா இப்பதான் ஒரு ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அதனாலதான் டயர்ட் ஆகிட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, ஐயோ என்ன சொல்ற, நீ யாரையும் கொன்னுட்டியா, இல்ல தானே, அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத, யாரையும் கொன்றாத சரியா அப்படின்னு ஃப்ரெண்டு போய் சொல்லுவா. இல்ல நான் கொல்ல மாட்டேன், ஆனா நான் சீக்கிரமா சாகணும்னு வேண்டிக்கிட்டு அடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு, ஆமா நீ இவனை எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் இருக்கும், இப்படியே எவ்வளவு நாள் தான் ஃபாலோ பண்ண போறேன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா என்ன பண்ண, இவனுக்காக நான் வெயிட் பண்ணி தானே ஆகணும், இவன் சீக்கிரமா சாகணும்னு தான் நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்பதான் நான் சீக்கிரமா இன்ட்ரோடியூஸ் ஆகி அவனை லவ் பண்ணி அவனை என்ன லவ் பண்ண வச்சு நீ தான் என்னுடைய வாழ்க்கை, உனக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லும்போது, நடத்து ஆமா அவன் இப்போ மனுஷனா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறான், அவனும் உன்னுடைய எண்ணத்துக்கு வந்துட்டா பாவம் என்ன ஆக போறானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஹீரோயின் இருப்பாங்க.
சொல்லுவாங்க. சரி நீ ஸ்கூலுக்கு போன விஷயம் என்னாச்சு, நீ யாருன்னு கண்டுபிடிச்சே இல்லையா, நீயும் செத்து 5 வருஷம் ஆகிட்டு இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஒரு செத்ததே மறந்து சாட்டர்டே எக்ஸாம் எழுத வந்திருந்தியே, அப்பதான் நான் உன்னை மொத்த தடவை பார்த்தேன், நீ மறுபடியும் அதே எக்ஸாம் எழுதி பாரு, அப்போ உனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரலாம்ல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு போய் ஐடியா கொடுக்க, ஆமா அது கூட நல்ல பிளான் தான், அதை வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம், எவ்வளோ நாள் தான் இப்படியே ஸ்கூலாக தேடி அலைய முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. சரி சரி நீ ட்ரை பண்ணு, நான் சர்ச்சுக்கு போகணும், இவன் சீக்கிரமா செத்து ஆவி ஆகணும்ன்றத நான் வேண்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காத்துல மறைஞ்சு போயிடுவா. அங்க இருந்து அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனுடைய மாமா தூங்கி எந்திரிச்சிருக்க கூட மாட்டாரு. பாங் சாப்பாடு ரெடியா, எனக்கு பசிக்குது, எப்போ ரெடி ஆகும், சாப்பாடு ரெடினா சொல்லு, அப்பதான் நான் கண் முழிப்பேன், சாப்பாடுல கண் முழிச்சாதான் எனக்கு நல்ல நாளா இருக்கும் அப்படின்னு ஏதோ ராப்பிச்சக்கார மாதிரி ராகம் பாடிட்டு இருப்பாரு. சாப்பாடுலாம் ரெடி தான், சாப்பிடலாம். ஆமா இப்படி சாப்பிட தூங்க இதே தான் வழக்கமா வச்சிருக்கிய மாமா, நீ எப்படி மாமா பேய் ஓட்டுற வேலையை பாக்குற, அங்க போய் இப்படி சாப்பிட்டுட்டே தான் இருப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கலாய்ச்சிருவான். டேய் கண்ணு வைக்காதடா, என்ன சாப்பாடு செஞ்சிருக்க அப்படின்னு ஆர்வமா வருவாரு. ஹீரோ வெஜ் ஃபுட்டு தான் செஞ்சிருப்பான். அதை பார்த்ததுமே டோட்டலா டவுன் ஆகிடுவாரு. டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட, நான் கேட்டது எங்கடா, வாய்க்கு ருசியா நான்வெஜ் சமைச்சு அசத்திருப்பேன்னு நினைச்சேன், நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு வாழ்க்கையவே வெறுத்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவாரு. நீங்க எப்படி பேய் ஓட்ட போகணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ருசியா சாப்பிடணும்னு சொல்லி சொல்லி ரொம்ப அடிக்ட் ஆகிட்ட மாமா, சீக்கிரமாவே உன்னை வெஜிடேரியனா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சிருவான். சரி நமக்கு இன்னைக்கு இதை தான் சாப்பிடணுன்ற மாதிரி எழுதிருக்குது போல, ஸோ சாப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப சலிப்பா பார்த்துட்டு இருந்த மாமா ஹீரோ கண்ணு சவந்து போய் இருக்கிறத பார்த்துட்டு, டேய் நேற்று நைட்டு நான் பார்க்கும்போது நல்லா தானே இருந்தேன், இப்போ என்னாச்சு உன்னுடைய கண்ணுக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. சரி இந்த ஃபீமேல் கோஸ்ட் எல்லாம் எப்படி மாமா ஃபேஸ் பண்றது, அதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி ஃபீமேல் கோஸ்ட்டுக்குன்னு தனியாக எதுவும் பவருக்கு வேறு இருக்குதா என்ன, அது அவ்வளோ சீக்கிரமா எதிர்க்க முடியாதா அப்படின்னு பாங்க கேட்கும்போது, ஆமாடா அது கொஞ்சம் கஷ்டம் தான், இந்த பொண்ணுங்களே புதிர் தானே, அவங்க உயிரோட இருந்தாலும் சரி செத்து ஆவியானாலும் சரி அவங்களுக்கு பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆமா நீ எதுக்கு இப்போ அதை கேட்குற, அப்போ நேற்று இந்த காயம் வந்ததுக்கு காரணம் அதுதான் போல, உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இப்படிலாம் பண்ணாதன்னு, பேய் உன்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சா அந்த இடத்த விட்டு ஓடி போயிருன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ ஏன் இப்படி நான் சொல்றத கேட்கக்கூடாதுன்ற மாதிரி பண்ணிட்டே இருக்க அப்படின்னு கோவமா கத்துவாரு. நான் என்ன வாலண்டியராவா போனேன், எல்லாம் என்ன துரத்தி வந்தா நான் என்ன பண்ணுவேன், அப்போ நான் அதுக்கிட்ட இருந்து மீண்டு வரணும்ல, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி ஃபீமேல் கோஸ்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு, எனக்கு அதோடைய வீக்னஸை கண்டுபிடிக்க மட்டும் சொல்லிக் கொடுங்க, இல்லை நான் மறுபடியும் இப்படி அடி வாங்கிட்டு தான் வருவேன், அது உங்களுக்கு சந்தோஷம்னா நீங்க எனக்கு எதுவும் சொல்லி தர வேணாம் அப்படின்னு எமோஷனலா பிளாக் பண்ண, உன்னை சொல்லி என்ன பண்ண, எல்லாம் என்ன சொல்லணும் சொல்லி தரேன் அப்படின்னு அவரும் மனசு மாதிரி அவனை கூப்பிட்டு ஒரு இடிஞ்ச பில்டிங்க்கு வருவாரு. அந்த இடிஞ்ச பில்டிங்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க பாரு, இங்க இருக்கிற எனர்ஜி வந்து பாசிட்டிவா இல்ல நெகட்டிவானு உனக்கு காட்டுறேன், எப்படி கண்டுபிடிக்கணும்னு உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துல படம் வரைஞ்சிட்டு போய் ஒரு சவர்கிட்ட உட்காந்துருவாரு. இங்க பாரு இப்படிதான் மெதுவும் அதுகிட்ட போகணும், அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பொறுமையா, இங்க பாரு இங்க எவ்வளவு ஒரு குட் வைப்ஸ் இருக்குதுன்னு, கண்டிப்பா இது ஒரு குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு தான் பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியும் இல்லையா, அதனால அது குழந்தை பேய் இல்ல சாம்பலை பூசிட்டு வந்த ஒரு பெரிய பேய்ன்றது தெரிஞ்சிடும். அவன் மாமா பண்ற கூத்த பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருப்பான். இங்க பாரு தம்பி, அடுத்தது இந்த மந்திரத்தை அது மேல போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை பிச்சு பிச்சு அது மேல எரிய பொட்டு வெடி மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து ஹீரோக்கே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்கிருந்து போயிட்டான். அவன் மாமாவை இந்த பேய் வந்து போட்டு பஞ்சர் ஆக்கிரும். அவர் வந்து டே ஹீரோ எங்கடா போனா என்ன காப்பாத்துறா அப்படின்னு கத்திட்டு இருக்க, அவன் தான் அப்பவே போயிட்டானே, அவர் அந்த பேய் கிட்ட மாட்டிட்டு உயிரை கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல பூனையை பார்த்து பயந்த உடனே சாங்கியும் ரேங்கியும் தான் காட்டுறாங்க. அவனுங்க பண்ண லைவ் ஷோக்கு அந்த சடோகோன்றவன் கேவலமா கமெண்ட் பண்ணி வச்சிருப்பான். அதை பார்த்து எல்லாத்தையுமே டெலீட் பண்றேன்னு சொல்லி லேப்டாப் கீபோர்டே உடைஞ்சிற அளவுக்கு அப்படியே தட்டிட்டு இருப்பான். இந்த சடோகோன்றவன் ஏன்டா இந்த வரத்து வரான், நம்மளை போட்டு தள்ள இவ்வளோ ஆர்வமா இருக்கிறானே, இப்படி நம்மளுடைய பிசினஸை க்ளோஸ் பண்ண இவனுக்கு ஏன்டா இவ்வளோ அவசரம் அப்படின்னு ரேங்க் கிட்ட புலம்பிட்டு இருக்க. சரிடா இப்போ என்னதான் பண்ண போறோம், நம்ம உட்படணும்னு நினைச்சா கூட நம்மளை பிடிச்ச நேரம் இப்படி என்னதான் பண்றது அப்படின்னு கேட்க, என்ன பண்ண போறோமா, உனக்கு ஒவ்வொரு தடவையும் எழுதிட்டா இருக்கணும், நம்ம ஆரம்பிச்ச கதை தான் இது, அதை விடுறதா இல்ல, கேமராவை எடு, பேயை ஷூட் பண்ண மறுபடியும் போவோம், இந்த அசிங்கமா கமெண்ட் பண்ற சடோகோவுக்கு நம்ம யாருன்றதை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கே வந்துடுவானுங்க. ஸோ ரெண்டு பேரும் பிபி டேப்லெட்லாம் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வந்துடுவானுங்க. போன தடவை நடந்த எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீ நடந்துடக்கூடாது, நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும், நம்ம பயந்தோன்னாலும் நம்ம வீடியோக்குள்ள பேய் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே கொஞ்சம் கேமராவை ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா பேயை பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உட்காருங்க, பிபி டேப்லெட் எல்லாத்தையுமே கையில் எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்றீங்களோ இல்லையோ மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்றானுங்க. இவனுங்க வந்தது போதாதுன்னு இந்த சைடு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயினை பழி வாங்கணும், அவன் அந்த ஸ்கூல்ல தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வால் கூட எடுத்துட்டு வந்திருப்பான். இது தெரியாம நம்ம ஹீரோயின் அவளுடைய நேம் டேக் போட்டோஸ்லாம் வச்சு எல்லா ரெக்கார்ட்ஸையும் தேடிட்டு இருப்பான், இவ யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக. ஆனா அவளுடைய ஐடி எதுலையுமே மேட்ச் ஆகாது. அப்படின்னா நம்ம இந்த ஸ்கூல் இல்ல போல, அடுத்தது எந்த ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹீரோ வாழ்வித்த காட்ட போற மாதிரி ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா நின்றுட்டு இருப்பான். ஹீரோயினும் வந்துருவாங்க. நான் தான் நேத்தே உங்ககிட்ட இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னல, நீ கேட்கவே மாட்ட போலையே,
பேயே அப்படின்னு அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வாளை வச்சு ஹீரோயின் அட்டாக் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணுவான். ஆனா ஹீரோயின் மேஜிக் பண்ண மாதிரி மறைஞ்சு போயிடுவாங்க. அவனும் பல வித்தையை காமிச்சு பார்ப்பான். ஆனா ஹீரோயின் அவனுக்கு மேல அவனை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனை மேலே ஏறி உட்கார தலையை திருப்ப அவனை ஏறி மிதிக்க கையை முறுக்கன்னு போட்டு அவனை போட்டு அப்படியே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே வந்து பக்கத்துல இருந்த ஒரு ஸ்டெப்ஸ்ல ஸ்லிப் ஆகி ரெண்டு பேருமே புரண்டு கீழே விழுந்துறேன். ஹீரோ தெரியாம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். ஐயோ சும்மாவே இவள நம்மள பம்பர மாதிரி சுத்தி அடிப்பா, இப்போ கிஸ் வர பண்ணிட்டோமே, என்ன ஆக போகுதோ அப்படின்னு. ஏங்க தெரியாம நடந்துட்டுங்க, வேணும்னே பண்ணல, நீங்க பாத்தீங்களா ஸ்லிப் ஆக்கி தானே கீழே விழுந்தோம், எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு பயத்துல வளரிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகுதுன்னா அவளுக்கு கொஞ்சம் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. ஒரு ரோட்ல கொட்டுற மலையில நம்ம ஹீரோயின் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குற மாதிரியும் கொஞ்சம் மெமரிஸ் எல்லாம் அவளுடைய கண்ணு முன்னாடி வந்து போக இவன் கிஸ் பண்ணதுனால தான் அந்த மெமரிஸ் எல்லாம் அவளுக்கு வந்திருக்கும். ஸோ அதே அப்படி யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வாய வச்சுட்டு சும்மா இருக்காம அதான் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றேன்ல, நீ என்ன எதுவுமே பேசாம இருக்க, ஏதோ இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் மாதிரி ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது இதை கேட்ட ஹீரோயினுக்கு டப்புன்னு எந்திரிச்சிருவா. ஆமாண்டா இதுதான்டா எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கிஸ் பண்ணது மட்டும் இல்லாம இப்படி ஒரு கேள்வி வர என்கிட்ட கேட்ப அப்படின்னு சொல்லி இருந்த கோவத்தை எல்லாத்தையுமே அவன் மேல இறக்கி வைக்கிற மாதிரி எட்டி உதச்சிட்டு போயிடுறா. இங்க எப்படி போயிட்டு இருக்க, சாங்கும் ரேங்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேய் கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூங்கிடுவாங்க. அப்ப ரேங்க் தான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இறந்தவங்க எல்லாரோடைய டீடைல்ஸையும் தேடி எடுத்து வச்சு சாங் கிட்ட காமிச்சிட்டு இருப்பான். டேய் பாக்ஸ் மண்டை, பால் புட்டி சைஸ்ல இருந்துகிட்டு உனக்கு அறிவு கொட்டி கிடக்குதுரா, உன்னை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் உலகத்தையே கரைச்சி குடிச்சிடலாம் போல அப்படின்னு அவனை புகழ்ந்து பேசிட்டு இருப்பான். அப்ப மேல இருந்து ஒரு சவுண்டு கேக்குது. டே என்னடா ஏதோ வினோதமான சத்தமா இருக்குது, கொஞ்சம் பயமா இருக்குல்ல? பயமா தான் இருக்குது, ஆனா என்ன பண்ண, பயப்படாத மாதிரி நடிப்போம் அப்படின்னு மேனேஜ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா அதுக்குள்ள சாங் பின்னாடி இருந்து ஒரு கருப்பு புகைய கிளம்ப, என்னடா இது எனக்கு இவ்வளவு முடி கிடையாது, அப்புறம் என்ன கருப்பு கலர்ல வருது அப்படின்னு மெதுவா திரும்பி பாப்பான். நான் வந்துட்டேன்டா, இவ்வளவு நாளா தேடி அலைஞ்சிங்கல்ல, உங்களுக்கு காட்சி கொடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒன்னு என்ட்ரி கொடுக்கும். பூனைய பார்த்தேன் அப்படி பயந்து உடனே உனங்களுக்கு இதை பார்த்ததுமே எப்படி இருக்கும், மிரண்டு போறானுங்க. ஆளை விடுங்கடா சாமி, தப்பு தான், பார்க்கணும்னு வரிசையில நின்னது தப்பு தான், அதுக்குன்னு இப்படியா, ஐயோ அம்மான்ற மாதிரி அலறி மேல ஆசிட ஊத்துன மாதிரி பேக்கையும் எடுத்துட்டு ஓடிடுவானுங்க. அங்க நின்னுட்டு இருந்த ஹீரோ ஹீரோயின் இவங்க 3 பேரையும் பார்த்து இவனுங்களுக்கு மேல கத்த ஹீரோயின் தனியா கலண்டு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. சாங் ரேங்க் அப்புறமா ஹீரோ 3 பேரும் ஒரு லிப்டுக்குள்ள போயிட்டு சட்டுன்னு கதவை லாக் பண்ணிட்டு பேயை விட அதிகமா கத்திட்டு இருப்பானுங்க. இவனுங்களை கத்துறத பார்த்தா அந்த பேயே பரவாயில்லையே போல அந்த அளவுக்கு பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. சரி உள்ளதான் வந்தாச்சு, நீ ஒன்னும் ஆகாதுன்னு பார்த்தா அந்த பேய் லிப்ட கதவை உடச்சிக்கிட்டு உள்ள கையை விட்டு ஹீரோடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்க. சாங்கும் ரேங்கும் லிப்ட ஓபன் பண்ணிடுவாங்க. அப்பதான் அந்த பேயை முழுசா காட்டுவாங்க. பொண்ணு மாதிரி தலையில முடி, பையன் மாதிரி முகத்துல தாடின்னு பார்க்கவே ஒரு வினோதமான பேயா இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் இந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு, அவளும் ஒரு பேய் தான் இருந்தாலும் இந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கிளாஸ் ரூம்ல ஒளிஞ்சிருப்பாங்க. அதே டைம்ல இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த பேய் கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த சைடு ஹீரோயினுக்கு அந்த பேயை பார்த்ததுமே பயமா இருக்கும். ஹீரோவும் லிப்ட் க்ளோஸ் ஆகிற வரை அவளே பார்த்துட்டு இருப்பான். அங்க இருந்து அப்புறமா வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்ததுமே இந்த ரேங்க் தான் அந்த பேயை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். டேய் இது இங்கிலீஷ் டீச்சர் பேய்டா, இங்க பாரு போட்டோ கூட இருக்குது, அவரு சரி கிடையாது, ஒர்க் பண்ண டைமே கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் எட்டி பாக்குறது, கேர்ள்ஸ் தொந்தரவு பண்றதுன்னு அரக்கனா தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் உள்ள இருக்கிறத யோசித்து அவ பேயின்னு நினைக்காம ஒரு பொண்ணு நினைச்சு அவளை காப்பாத்த உள்ள போயிட்டான். ரேங்க் வந்து சுத்தி பார்த்துட்டு இருப்பான். எங்கடா நம்ம கூட இருந்தவன காணோம், பேய்கிட்ட இருந்து ஒரு வழியா தப்பிச்சு கூட்டு வந்தா இவன் மறுபடியும் உள்ள போயிட்டானா அப்படின்னு சாங் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். சாங் அங்க பயத்துல டெட் ஆன மாதிரி இருப்பான். ரேங்க் சொன்ன மாதிரி அந்த இங்கிலீஷ் பேய் என்ன பண்ணுதுன்னா ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி தலைக்கு மேல தூக்கி கீழே விடவே இல்ல, இன்னமும் கீழே விடல. ஹீரோயினை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுது. அவளும் தப்பிக்க ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. சோ ஹீரோயின் அப்படியே கொடூரமா சித்திரவதை பண்ணலான்ற மாதிரி வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ மாசா அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்குறான். ஆனா கடைசியில அவனையும் போட்டு அந்த பேய் அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினை விட 100 மடங்கு அவனை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ கொஞ்ச நேரத்துல பேய் கிட்ட சரண்டர் ஆகுற மாதிரி முட்டி போட்டு, சாரி சார் நான் உங்க வழியிலே வரமாட்டேன், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க, அவதான் உங்க டார்கெட், அங்க பாருங்க சேருக்கு பின்னாடி எப்படி ஒளிஞ்சிருக்கானு அப்படின்னு பேய் மனசை திருப்பி விட அங்க இருந்து டைவர்ட் ஆகி அந்த பேய் போகும்போது ஹீரோ பேயை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி நினைப்பான். ஆனா பேய் ரொம்பவே தெளிவா அவனை தரசாக்குற மாதிரி தலைக்கு மேல 100 சுத்திரும். ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த பேயை எடுத்து போராடிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரு பவர் தெரிய வரும். அது என்னதுன்னா நம்ம ஹீரோக்கு எப்படி பேயெல்லாம் பாக்குற சக்தி உண்டு, அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் பேய்களுடைய வீக்னஸ் பாக்குற சக்தி இருக்கும். பேய்களை எந்த இடத்துல அடிச்சா அதை ஆஃப் பண்ண முடியும்ன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி டேய் நான் சொல்ற இடத்துல அதை அடி, பின் மண்டையில அடி, அது போயிடும் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோவும் அதே மாதிரி அடிப்பான். பேயும் பவர் குறைஞ்சி அந்த இடத்த விட்டு காத்தா கரைஞ்சி மறைஞ்சு போயிடும்.
அப்புறமா 2 பேரும் நல்ல வேலைடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து நீ நல்லா ஃபைட் பண்ண, பேயா இருந்தாலும் உனக்கு நல்ல எனர்ஜி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். அது எனக்கே தெரியும், நான் நல்லா ஃபைட் பண்ணுவேன்னு. நீ எனக்கு ஒன்றும் சர்டிபிகேட் தர வேணாம், எப்படியோ நீ கூட பரவாயில்ல, நல்லா தான் பேய்க்கு ஆப்போசிட்டா ஃபைட் பண்ற அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி உன்னுடைய நேம் என்ன, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, என்னது உன்னுடைய பேரு கியான்ஜியா, நல்லா தான் இருக்குது, அது போக என்னுடைய பேர் என்னன்னு கேட்டல, பார்க் போங் பால் தான் என்னுடைய பேரு அப்படின்னும் போது அவ்வளவுதான் ஹீரோயின் குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னடா பேர் இது, இந்த பேரை வச்சுக்கிட்டு தான் நீ இவ்வளோ சீன் போட்டுட்டு இருந்தியா அப்படின்னு கலாய்ச்சிடுவா. அதெல்லாம் சரி, இங்க இருந்த பேயை நான் துரத்திட்டேன், அப்ப எனக்கு 1 லட்சம் ரூபாய் யாரோ தாரேன்னு சொன்னாங்களே, அவங்க எங்க போனாங்க, உனக்கு தெரியுமா யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, அதை பண்ணதே நான் தான்டா, என்கிட்டே வந்து கேட்குறேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அப்படியா இல்லையே எனக்கு யாரையும் தெரியாதே அப்படின்னு சமாளிக்கிறத வச்சு ஹீரோ இவா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்றத கண்டுபிடிச்சிருவான். ஹே ஃப்ராடு, இந்த கேடி வேலையை பார்த்தது நீ தானா, எனக்கு இப்போவே 1 லட்சம் ரூபா வரணும், எடுத்து வை, இல்லைனா நீ என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது, மறுபடியும் அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் பேய்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருப்பான். டேய் நீ என்ன சைக்கோவாடா, பேய்கிட்ட எப்படா காசு இருக்கும் மடப்பையில அப்படின்னும் போது, ஓ உனக்கு அறிவா பேசுறோன்னு நினைப்பா, அப்படி அறிவு உள்ள யாருமே இப்படி கால் பண்ணி 1 லட்ச ரூபா தரேன்ற மாதிரி ஏமாத்திருக்க கூடாது, இனி நான் உன்னை பார்க்கவே கூடாது, அப்படியே போயிடு எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில திரும்பி போயிடுவாங்க. இங்க ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அங்க தூங்கிட்டு இருந்த வாட்ச்மேன் எந்திரிச்சு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவங்களும் வந்து பார்ப்பாங்க. ஹீரோ கரெக்டா கீழே வர மாட்டிக்கிட்டான்டான்ற மாதிரி அவங்க நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த குட்டி ரெஸ்டாரண்ட்ல தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஃப்ரெண்டு பேய் வந்துடும். இன்னைக்கு உன்னுடைய முகமே சரியில்லையே, இன்னைக்கு அவன் கூட ஃபைட்டா, ஒரு நாள் கூட ஃபைட் இல்லாம போகாதா, சரி நீ யாருன்னு எதுவும் நியூஸ் தெரிஞ்சுதா இல்லையா, உன்னுடைய லிப்ஸ்க்கு என்னாச்சு ஓவர் ரெட்டிஸா இருக்குது அப்படின்னு ரொம்பவே அக்கறையா கேக்குது. ஆமா டெய்லி ஃபைட்ல தான் போயிட்டு இருக்குது, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இன்னைக்கு எனக்கு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்தது, என்னுடைய லிப்ஸ்ல ஒன்று டச் ஆயிடுச்சு, அப்பதான் எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சுன்ற மாதிரி போது, ஓ சூப்பர், அப்போ உன்னுடைய மெமரிஸ் ஞாபகம் வர இப்போ உனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு, நீ என்ன பண்ணுனா மறுபடியும் உனக்கு ஞாபகம் வர்றதுக்கு இப்போ என்ன நடந்துச்சோ அதே பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. ஐயோ அதுக்கு நான் என்ன அந்த போங் பாலையா தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் கிஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. அங்க இருந்து அடுத்த சில நம்ம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னா நம்புற மாதிரி இல்லையே, பேக்ல ஒரு புக்கும் இல்ல, ஆனா நீ ஒரு பெரிய வால் மட்டும் வச்சிருக்கிய அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ சார் இது என்னுடைய இது இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஓ அப்படியா, இதுல ஒரு பேங்க் அக்கௌண்ட் புக் வேற இருக்குது, மணியும் அதிகமா இருக்குது, இவ்வளோ மணி எப்படி, சரி இதுவும் உன்னோட இது இல்லை தானே அப்படின்னும் போது, ஐயோ சார் இது கண்டிப்பா என்னோட இது தான், நான் சம்பாதிச்சது தான் போது, இந்த சின்ன பையன் எப்படா இவ்வளோ காசு வச்சிருக்கான்ற மாதிரி நம்புற மாதிரியே தெரியல அவங்களுக்கு. அவனை பத்தி விசாரிக்க ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ண சொல்றாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் ஒரு பார்க்ல நடந்து வந்துட்டு இருப்பா. அப்போ ஒரு கப்பிள்ஸ் கிஸ் பண்றதை பார்த்துட்டு, நானும் ஹீரோவை சீக்கிரமா கிஸ் பண்ணணும், அப்பதான் எனக்கு மறுபடியும் மெமரிஸ் கிடைக்கும் அப்படின்றத மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை விசாரிச்ச போலீஸ், அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், நல்ல பையன், அவன் அம்மா இறந்துட்டாங்க, அவனுடைய அப்பாவும் கூட இல்ல, அவன் போன்ல ஒரே ஒரு கான்டாக்ட் மட்டும் தான் இருந்துச்சு, யாருக்கிட்டையும் அவ்வளவா பேச மாட்டான், தனியா தான் இருப்பான், இந்த பணம் கூட அவனுடைய இதுதான்ற மாதிரி சொல்லவும், இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா, சரி இருக்கிற அந்த ஒரு கான்டாக்டுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அங்க பாத்தீங்கன்னா அவனுடைய மாமா வந்துருவாரு. அவருக்கு ஸ்டேஷன்ல மரியாதையும் பலமா இருக்கும். அவரு ஹீரோ அங்க பார்த்துட்டு போலீஸ் கிட்ட பேசி அவனை எப்படியே வெளியில கூட்டிட்டு வந்துருவாரு. வெளியில வந்ததுமே, உன்னுடைய அப்பா நம்பர் கூட உன்கிட்ட இல்லையா, என்ன கால் பண்ணி வர சொல்றாங்க, உன்னுடைய அக்கௌண்ட்ல என்ன இவ்வளோ மணி, நீ அப்ப இன்னும் பேய்கள் கூட தான் போராடிட்டு இருக்கியா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்படித்தானே அப்படின்னு கோவத்துல கத்தும்போது, நான் அப்பந்தானே என்னுடைய கண்ணை சீக்கிரமா சரி பண்ண முடியும், அதுக்காக தான் நான் இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிட்டு இருக்கிறேன், பேய்களை துரத்த மட்டும்தான் நான் இதை செய்வேன், அதுங்க கூடவே என்னுடைய உலகத்தை அமைச்சிக்க போறேன், சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஏன்னா இந்த கண்ணை சரி பண்ணா பேய்கள் கண்ணுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க போல. ஸோ அதனால கண்ணை சரி பண்றதுக்காக தான் பேய்களை ஓட்டி நிறைய காசு சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோவை தேடி அவனுடைய காலேஜுக்கே வந்துடுவாங்க. ரொம்ப ஹாப்பியா எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக நடந்து வராங்க. அப்போ ஒரு கேங் மொத்தமா கூடி இருக்கும். என்னாச்சு, ஏன் எல்லாரும் இப்படி பரபரப்பா இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோயின் ஓடி போய் பாப்பா. அங்க ஒரு குட்டி நாய் வந்து ஒரு குட்டி பொந்துக்குள்ள விழுந்திருக்கும். அது அங்க உள்ள ஒரு ப்ரொஃபசர் ஜூ தான் எடுத்திருப்பாரு. அவரு ஒரு வெட்டினரியன் டாக்டர் கூட. அப்படியே அந்த குட்டி டாகை வெளியில எடுத்துட்டு இருக்கும்போது அது கையிலேயே கடிச்சு வச்சிரும். ஆனா அவரு அதை கூட பார்க்காம, நீங்க இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, வேற இடம், நீங்க எதுக்கு அந்த குட்டி பொந்துக்குள்ள போய் விழுந்தீங்க அப்படின்னு அந்த டாக் கிட்ட ரொம்பவே கைண்டா பேசிட்டு இருப்பாரு. இதை பார்த்த ஹீரோயின், அடா எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அதுல இந்த ப்ரொஃபசர் கூட இவ்வளவு கூலா யங்கா இருக்காரு, என்ன பண்ண நமக்கு தான் கொடுத்து வைக்கல, உயிரோட இருந்திருந்தா அவரை லவ் பண்ணிருப்பான்ப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிடுவா. அப்புறமா அங்க ஒரு சிஸ்டம்ல உட்காந்து நம்ம போங்கோடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அவனுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்துடுவா. இங்க நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா பாவம் போல 1 லட்ச ரூபா கிடைக்கும் நம்பி போனதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனது தாண்டா மிச்சம் அப்படின்னு சோகத்துல வந்துட்டு இருப்பான். அங்க என்னன்னா ஹீரோயின் நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும், ஹே நீங்க என்ன பண்ற, இவ்வளவு நேரம் நீ என்னுடைய உயிரை வாங்கினது போதாதுன்னு இங்கேயும் வந்துட்டியா, ஆமா என்னுடைய அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச, நான் தான் இனிமேல் நீ என் கண்ணு முன்னாடி
வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு திட்டிட்டு இருக்க. போதும் போதும் கொஞ்சம் நிறுத்துறியா, காதெல்லாம் வலிக்குது, நான் ஒரு கோஸ்ட் தெரியும்ல, உன்னுடைய அட்ரஸை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய மலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், அது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம், நான் யாரு என்னுடைய பிளாஷ்பேக் என்னன்னு தெரிய நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஸோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ எதுவுமே புரியாம என்ன நீ சொல்ற அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். இங்க பாரு உன்கிட்ட சண்டை போடுறது முள்ள நான் இல்லை, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் எப்படி வந்த வேலையை முடிக்காம கிளம்புவாங்க. ஸோ இங்க பாரு நான் பண்றதை பார்த்து நீ கோவம்லாம் படக்கூடாது சரியா, அது போக நானும் அதுக்கெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஹீரோ முன்னாடி பறந்து வந்து அப்படியே ஹீரோவை கிஸ் பண்ண போறாங்க. ஹீரோவும் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான், என்னடா பண்ண போறா இவான்ற மாதிரி. அதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஸோ இதுல இருந்து செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. போன எபிசோட்ல நம்ம ஹீரோயின் சொன்னதை கேட்டு பேய துரத்துனா 1 லட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு போய் அவகிட்ட சண்டை போட்டது தானே மிச்சம், இதுல போலீஸ் ஸ்டேஷன் வர போயிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான் இல்லையா. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு ஸ்கூல் வாசல்ல சின்ன பசங்க அவங்க அம்மா கூட இருக்கிறத பாக்குறான். குட்டி பசங்களா அவங்க அம்மா பாசமா கொஞ்சி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறத நம்ம ஹீரோ ரொம்ப ரசிச்சு ஏக்கமா பார்த்துட்டு இருக்கிறான். அப்பதான் அவனுக்கு அவனுடைய அம்மாவுடைய ஞாபகம் வருவாங்க. ஹீரோ இந்த மாதிரி சின்ன பையனா அவனுடைய அம்மா கூட இருக்கிறத யோசித்து பார்ப்பான். அதாவது குட்டி ஹீரோ ரொம்பவே கியூட்டா சப்பியா இருப்பான். ஒரு நாள் அவனுடைய அப்பா கையை பிடிச்சிட்டு ஒரு ரோட கிராஸ் பண்ண நின்னுட்டு இருப்பான். அப்போ ஆப்போசிட் சைட்ல இருந்து அவனுடைய அம்மா இவனை பார்த்து விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. குட்டி ஹீரோவா அவனுடைய அம்மாவை ரொம்பவே ஜாலியா பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவனுடைய அம்மாவுடைய பின்னாடி ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் வந்து அவங்கள ஒரு கார் முன்னாடி தள்ளி விட்டுரும். ரத்தம் வர அதிகமா போயிடும். குட்டி ஹீரோவுக்கு 1 செகண்ட்ல என்ன நடந்துச்சுன்ற மாதிரி தெரியாம பாவமா பார்த்துட்டு இருப்பான். அவனுடைய அம்மா ஸ்பாட்லயே இதனால இறந்து போயிடுவாங்க. சோ இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கும்போது குட்டி ஹீரோ ஒரு குட்டி பிளாக் கோட் போட்டுக்கிட்டு ஒரு மூலையில தனியா உட்காந்து அம்மா அம்மா என்கிட்ட திரும்பி வந்துருங்கம்மா, நான் தனியா அங்க இருக்கேம்மா, எனக்கு பயமா இருக்குமா அப்படின்ற மாதிரி அழுதுட்டே இருப்பான். அழுகிறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதுல இருந்து அவனுடைய கிளாஸ்ல கூட தனியா தான் உட்காந்து விளையாடுவான். அப்ப அவனுடைய கிளாஸ் டீச்சர் வந்து அவனை விளையாட வெளியில கூட்டிட்டு போயிருவாங்க. சோ குட்டி ஹீரோவும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருப்பான். அப்ப அந்த வாட்டி கண்ணை பொத்தி அப்படியே திரும்பி நின்னுட்டு நான் 1ல இருந்து 50 வரை சொல்லுவேன், சொல்லிட்டு உங்களை கண்டுபிடிக்க வருவேன், எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு ஆசையா திரும்ப அங்க அவனுடைய கண்ணுக்கு வினோதமான பேய் உருவம், அதுவும் கண்ணுல ரத்தம்ன்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அவனை ரொம்ப பயமுறுத்திடும். அதை பார்த்த குட்டி ஹீரோ பயந்து அழுது அந்த இடத்துல உட்காந்து என்னை விட்டுருங்க, நான் குட்டி பையன், என்னை எதுக்கு இப்படி பயமுறுத்துறீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு அழுது கெஞ்சிருப்பான். ஆனா இது எதுவுமே மற்ற பசங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவன் ஏன் இப்படி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான் அப்படின்னு யோசித்து அவனே பார்த்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் தனியா உட்காந்து தேம்பி தேம்பி அழுந்து மூஞ்சி ஃபுல்லா கண்ணீரோட உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அப்போதுல இருந்து நம்ம ஹீரோ வந்து தனியாவே தான் இருப்பான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காது. இதெல்லாம் யோசித்து ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வந்துருவான். அப்பதான் நம்ம ஹீரோயினா அவனுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை பார்க்க வந்திருப்பாங்க. அவனை கிஸ் பண்ணா நம்ம யாரும் தெரிஞ்சிரும்ன்றதுக்காக அப்படியே மெதுவா கிஸ் பண்ண போவாங்க. ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு தலையை இழுத்து அவளை தள்ளி விட்டுருவான். ஹீரோயின் மறுபடியும் ட்ரை பண்ணாங்க. டப்புன்னு அகைன் ஒரு அடியை கொடுத்து ஹே பிசாசு என்ன பண்ற, நீ எனக்கு கொடுத்த அடியெல்லாம் போதாதுன்னு மறுபடியும் அடிக்க வந்துட்டியா, நீ ரொம்ப என்னுடைய உயிரை வாங்கிட்டு இருக்கிற, தம்மா துண்டு பால் புட்டி மாதிரி இருந்துட்டு நீ என்ன வேணும்னாலுமே பண்ணுவியா அப்படின்ற மாதிரி திட்ட. ஹே இல்லப்பா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை அடிக்கலாம் வரல, நான் உன்கிட்ட ஒன்னு செக் பண்ண வந்தேன், நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, நான் செத்து 5 வருஷம் ஆகிட்டு, நீ இப்போ தானே செகண்ட் இயர் படிக்கிற, நான் உன்னை விட பெரிய பொண்ணு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி நான் கிளம்புறேன், நேற்று நைட் உன்னை காப்பாத்தி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 1 டே தூங்காம இருந்தது தான் மிச்சம், நீ மறுபடியும் என்னுடைய முன்னாடி வந்து என்ன டென்ஷன் படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு கதை ஓபன் பண்ண கீயை தேடுவான். ஆனா அது இருக்காது. ஸோ கீயை மிஸ் பண்ணிட்டேன் போலயே, இப்போ எங்கன்னு போய் தேடுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கதவு தன்னால ஓபன் ஆகும். என்னடா இது தன்னால ஓபன் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ கதவு ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்க்க அங்க நம்ம ஹீரோயின் தான், நான் தான் சுட்டி பொண்ணு ஹியான்ஜி, உன்னை தேடி வந்திருக்கிற ஹியான்ஜி அப்படின்னு சொல்லி கியூட்டா இன்ட்ரோ கொடுக்க. ஹே நீ இன்னும் போகலையா, உன்னை என்ன சொன்னேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுன்னு தானே சொன்னேன், மறுபடியும் ஏன் இங்க வந்திருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அடே நான் உனக்கு லாக் ஓபன் பண்ணி எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், நீ என்னன்னா இப்படி என்ன திட்டிட்டு இருக்க, இது உனக்கே நியாயமாடா, நீ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஓ ஆமா ரொம்ப பெரிய ஹெல்ப் தான், உன்னை தவிர வேற யாராலையுமே இதை பண்ணிருக்க முடியாது பாரு, ரொம்பவே தேங்க்ஸ்மா, சோ தேங்க்ஸ் சொல்லிட்டேன்ல கிளம்புறியா அப்படின்னு சொல்லி அவளை கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு கதவை அப்படியே அடைச்சிட்டு போயிடுவான். சோ உள்ள வந்து வீட்டை பார்க்க வீடு குப்பை கடங்கு மாதிரி கிடக்கும். ஹீரோடைய மாமா ஒரு பக்கம் பீர் பாட்டில் எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு தூங்கி எந்திரிச்சு பெட்ஷீட் கூட எடுத்து வைக்காம போயிருப்பாரு. இவ்வளவு வேலை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தலை சுத்திரும். சரி நாம தான் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுவாங்க. ஹீரோ அவளை கண்டுக்காம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவான். முதல்ல வீடை கிளீன் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்போ என்ன பண்றாங்கன்னா சோஃபால போய் படுத்துருவாங்க. அவனை சுத்தி சுத்தி ஒவ்வொரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான். ஹீரோயின் பூனைக்குட்டியை அம்மா கிட்ட ஓடி போற மாதிரி அவனுடைய முன்னாடி போறது, அவனை வேலை பார்க்க விடாம தடுக்கிறது, அவன் பின்னாடியே சுத்துறதுன்ற மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஹீரோ கண்டுக்காம வீடை கிளீன் பண்ணி வெசல் வாஷ் பண்ணி பெட்ஷீட்டை மடிச்சு வச்சுன்னு எல்லா வேலையுமே பம்பரமா முடிச்சிடுவான். ஹீரோயின் பார்த்தாலுமே பார்க்காத மாதிரி போயிடுவான். பரவாயில்லையே நீ இவ்வளவு வேகமா வேலை பார்த்து வீட்டையே
மூளையே பலபலன்னு ஆக்கிட்ட அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, அது எனக்கு நீ சொல்லி தான் தெரியணுமா, நீ முதல்ல கிளம்புற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒரே ஒரு ஹெல்ப் தான், சின்ன ஹெல்ப் தான், நீ எனக்காக ஒதுக்குவியா, நீ கண்ணை மட்டும் மூடு போதும், வேற எதுவும் நீ பண்ண வேணாம், நான் செக் பண்ணிட்டு போயிடுவேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஹே உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு, என்ன டென்ஷன் பண்ணாம ஃபர்ஸ்ட் கிளம்பு, உனக்கு மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற, உன்ன மாதிரி நான் 1000 பிசாச பார்த்துட்டேன், நீ கிளம்பி போற வழியை பாரு, உனக்கு வேற யாராவது கிடைப்பாங்க, அவங்கள வச்சு நீ டெஸ்ட் பண்ணு, நான் வேணா உனக்கு யாருன்னு தேடி தட்டுமா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, டே மென்டல், வேற யாரையும் வச்சுலாம் டெஸ்ட் பண்ண முடியாதுடா, உனக்கு ஏன்டா இது புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஆமா ஆமா நீ சொன்ன மாதிரி உன்னை சுத்தி சுத்தி நிறைய பேர் இருக்குது, அங்க பாரு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை டைவர்ட் பண்ணி கிஸ் பண்ண போவாங்க. ஆனா ஹீரோ அலர்ட் ஆகி அவளை தடுத்துருவான். ஹே ஆமா நீ இன்னுமே எனக்கு 1 லட்சம் தர வேண்டியது இருக்குதுல்ல, ஞாபகம் இருக்கா, இல்ல அதே மறந்துட்டியான்ற மாதிரி அந்த பேச்சை மாத்திவிட ஆரம்பிச்சுட்டான்டா. பணம் பணம்னு இவன் ஏன் இப்படி அலையிறான்னு தெரியல, கேவலம் 1 லட்சத்துக்கு நம்மள லட்சம் தடவை சொல்லி காமிச்சிட்டான், வாழ்க்கையில இவன் பணத்தையே பார்த்தது கிடையாது போல அப்படின்னு அவனுக்கு கேட்காத மாதிரி முணுமுணுத்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவுக்கு வந்து கேட்டுரும், என்ன கேவலம் 1 லட்சமா, ரைட்டு நீ கிளம்பு இப்போ, இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, இரு உன்னை எப்படி துரத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏமாத்தி ஒரு பேப்பர் எடுத்து அதான் அந்த பேய் ஓட்டுறதுக்கான மந்திரம்னு சொல்லி அவகிட்ட போவான். ஹீரோயின் அந்த நம்பி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. நல்ல வேலைடா கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே குப்பை எல்லாத்தையுமே ஒரு கவர்ல போட்டுட்டு ஒரு இடத்துக்கு வந்து போட்டுட்டு அப்படியே காலேஜுக்கு போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோயினும் அவனுக்கு தெரியாத மாதிரி அவனுடைய பின்னாடியே ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு திரும்பி பார்ப்பான். ஹீரோயின் வந்து வசமா மாட்டிப்பாங்க. இவ என்ன சொன்னாலுமே திருந்த மாட்டா போலயே, இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து காலேஜுக்கு போயிடுவான். அடுத்த சீன்ல காமெடி பீஸான அந்த ரேங்கையும் சாங்கையும் தான் காட்டுவாங்க. 2 பேரும் பேயை பிடிச்சி ஆகணுன்றதுக்காக எப்போதும் போறதை விட கூட கொஞ்சம் கேமராஸ் எடுத்துட்டு போறேன்னு போய் அங்க வந்து பேயை பார்த்து எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துருவானுங்க. ஸோ இதனால சாங் உட்காந்து எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ண உத்து பார்த்துட்டு இருப்பான். ரேங்குக்கு தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமே, அவன் உட்காந்து அன்னைக்கு எடுத்த ஃபுட்டேஜ் எதுவுமே கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. டே கோளாறு, ஆர்வத்துல எதையும் உடச்சு போட்டுறாத, அதை வாங்க கூட நம்ம கிட்ட இனிமேல் பணம் கிடையாது, பொறுமையா பாரு, சர்வீஸ் சென்டர்லயே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னும் போது அங்க ஒரு ஃபுட்டேஜ்ல அவனுங்க லிப்டுக்குள்ள இருந்து பேய் கூட போராடினது தெரியும். பார்த்த உடனே கிடைச்சிருச்சுரா கைப்புள்ள அப்படின்னு கத்திடுவான். சாங்கும் ஓடி வந்து பார்ப்பான். டேய் அங்க பாரு அவன் எப்படி பேய் அடிக்கிறான்னு, அப்ப அவனால பேயை பார்க்க முடியுது போல, எப்படி அடிக்கிறான் பாரு, உன்னுடைய கண்ணுக்கு தெரியுதாடா, இல்லைன்னா என்னுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா அப்படின்னு பார்த்த உடனே பதறிட்டு இருப்பான். டேய் மெண்டல், தெரியுதுடா எனக்கும், அவன் பேயை தான் அடிக்கான், அதை தான் நம்ம அன்னைக்கு நேர்லயே பார்த்தோமே, தடவை பாக்குற மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னும் போது, அது இல்லடா அவனால பேயை பார்க்க முடியுது, அடிக்க முடியுது பாரு, அவனுடைய உடம்புக்குள்ள ஏதோ இருக்குது, அவனுக்கு ஏதோ மர்ம சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாங் சொல்லும்போது, நீ மறுபடியும் மென்டல் மாதிரி என்ன பேசுற, நாமளும் தாண்டா அன்னைக்கு பேயை பார்த்தோம், அப்ப நம்ம கிட்ட மர்ம சக்தி இருக்குதுன்னு சொல்ல வருவியா, அமைதியாரா சாங் மண்டையா அப்படின்னு சொல்ல. டேய் அரபோத நாயே, நான் சொல்றது உனக்கு இன்னுமே புரியலன்னு நினைக்கிறேன், இங்க பாரு நம்மளால அதோடைய வேவ் லென்த்தை மட்டும் தான் பார்க்க முடியும், அது ஒரு புகை மாதிரி இருக்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது, ஆனா அவனுக்கு அப்படி இல்ல, அவனால ஒரு மனுஷனை பார்த்த மாதிரி பேயை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன், அங்க பாரு அந்த ஃபுட்டேஜை பாரு, அவன் எப்படி குறி பார்த்து பேய் அடிச்சிருக்கான் பாரு, அது நம்மளால முடியாது, ஏன்னா நமக்கு அந்த பவர் கிடையாது, இவனை மாதிரி ஒருத்தன் தாண்டா நமக்கு வேணும், அவன் நம்மளுடைய காலேஜ் தானே, நீ தான் அவனுடைய கைக்குள்ள இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியவே வச்சிருக்கியே, அவனுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணு அப்படின்னும் போது ராங்கோ சீக்கிரமா அதை எடுத்து கொடுக்குறான். ஹீரோ வந்து 2nd இயர் எக்கனாமிக் படிக்கிறான்ற மாதிரி எல்லா டீடைல்ஸையும் எடுத்துருவாங்க. ஸோ அங்க இருந்து அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாங்க தான் காட்டுவாங்க. அப்போ ஹீரோ பார்க்ல தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த பக்கம் ப்ரொஃபசர் ஜூ வந்து நடந்து போக அவர் உயிரை காப்பாத்தின பூனைக்குட்டி ஒரு பக்கம் வர அவரை சுத்தி கேர்ள்ஸ் தான் எப்பயும்ன்ற மாதிரி பிரபலம் ஆயிடுவாரு. இதை பார்த்த ஹீரோ வந்து எல்லாம் கொடுமடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அங்கேயும் நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அங்க பாரு அவர் எவ்வளவு கியூட்டா இருக்காருல, அவர் பின்னாடி இப்படி இவ்வளோ கேர்ள்ஸ் சுத்துறதுலயே தெரியலையா அவர் எவ்வளவு கியூட்டா இருக்காருன்னு. நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நீ அதை ஃபாலோ பண்றியா, அங்க ஒரு குட்டி டாக் இருக்கிறது பாரு, அது கூட ஃப்ரெண்ட் ஆகிடு, அதை வாங்கி வச்சுக்கோ, அது உன் கூடவே இருக்கும் எப்பவும், அது மட்டும் நடந்துருச்சு நீ அப்புறம் தனியாவே இருக்க அவசியம் இருக்காது, இப்ப கூட நீ தனியா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல, அந்த குட்டி டாக்கை மட்டும் நீ அட்லீஸ்ட் அது கூடவே வச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஐடியா சொல்லிட்டு இருப்பா. இவளுக்கு வேற வேலையே கிடையாது போல, எதுக்கு அந்த பூனை, நீயே இப்படி 2 நாளா பூனைக்குட்டி மாதிரி தானே என் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன் சாப்பிட்றத பார்த்த ஹீரோயின், ஹே நீ ரோல் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு இருக்க, எனக்கு அது எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, எனக்கு கொஞ்சம் தரியா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தரியா அப்படின்ற மாதிரி டெம்ட் ஆக்கி போய் கேட்க, ஓ 5 வருஷம் முன்னாடி செத்துட்டேன்னு சொன்னேன், உனக்கு மத்த எதுவும் மறந்து போகல, அது எப்படி ரோல் ஆம்லெட் மட்டும் ஞாபகம் இருக்கும், அப்படி அவ்வளோ பிடிக்கும்னா நீயே போய் வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். டேய் நான் பேய்டா, உனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிட்டே இருக்கணுமா, நான் ஒரு கோஸ்ட், என்னால போய் எப்படி வாங்க முடியும், யாராவது கொடுத்தா தான் நான் சாப்பிட முடியும், ப்ளீஸ் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தாயேன், ஒன்னே ஒன்று கொடு போதும் அப்படின்னு சொல்லி அவன் ஊட்டி விடுவான்னு நினைச்சு ஆசையா இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அவளுக்கு கொடுக்குற மாதிரியே போய் அவளை ஏமாத்திடுவான். ஹீரோயின் பாவம் ஏமாந்து போயிடுவாங்க. அப்ப அங்க ரேங்கோ சாங்கோ வருவாங்க. அவனுங்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் எழுந்துருவா. சாங் அந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம
ஹீரோவே பார்ப்பான். மறுபடியும் உன்னை இதே இடத்துல பாக்குறேன் பாத்தியா, நீயும் அதே மாதிரி தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க பாத்தியா. இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்குள்ள ஏதோ ஒரு வேவ்லாம் தோடுது, அதனாலதான் அது நம்மள இப்படி அடிக்கடி பார்க்க வைக்குது. அதுவும் அதே பார்க், நீயும் அதே தனிமையில இருக்க அப்படின்னு சாங் சொல்லும்போது, டேய் பேசணும்னு எதையாவது வளராதடா, என்னை பார்க்கணுன்றதுக்காக லஞ்ச் டைம்ல வந்து நான் சாப்பிடாம என்னடா பண்ணுவேன், இதுல வேவ்லாம் திது அதுன்னு என்கிட்டே கதை அழுக்கிறீங்களா, போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்கடான்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவான். சரி சரி டென்ஷன் ஆகாத, முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நான் தான் சாங், பிசிக்கல் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன். இதோ இருக்கான இந்த குட்டி பையன், இவன் தான் ரேங்க், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில படிக்கிறான். நேத்து நைட்டு நம்ம 3 பேரும் சேர்ந்து எப்படி பேய எதிர்த்து நின்னு பாத்தியா, அதுவும் நீ அல்டிமேட்டா பேய பந்தாடிட்டப்பா, நீ எங்க கூட வந்து சேர்ந்துறேன், அப்பதான் நம்ம ஒன்னா சேர்ந்து எல்லா பேயும் எதிர்த்து டார்க்னஸை ஃபுல்லா மறைய வைக்க முடியும் அப்படின்னு 3 பேரும் சபதம் போடுற மாதிரி கைய வைக்க, டேய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, என்கிட்ட இனியும் இப்படி வந்து வளரிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காத, அந்த பேய பந்தாடின மாதிரி உன்னையும் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போயிட்டான். ஸோ ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்துட்டு, நல்ல வேலை நமக்காக இப்படி ரோல் ஆம்லேட் வச்சுட்டு போயிருக்கானே, அதே போதுண்டா அப்படின்னு ஆசையா அதை எடுக்க வராங்க. ஆனா அதுக்குள்ள சாங் வந்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு ரேங்குக்கும் சேர்த்து ஒரு வாய் கொடுத்துருவான். இதை பார்த்து ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளாஸ் ரூமுக்கு வந்துடுவான். கிளாஸ்க்குள்ள என்டர் ஆக அங்க எப்போதும் இருக்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. என்னடா அது இவ்வளவு பேர் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு யோசித்துக்கிட்டு வந்து பிளேஸ்ல உட்காருவான். அவன் வந்து உள்ள உட்கார அடுத்தது ப்ரொஃபசர் ஜூ தான் உள்ள வருவாரு. அவர் உள்ள வரவுமே கிளாஸ் மொத்தமும் அவ்வளோ எனர்ஜியா இருப்பாங்க. அவருக்கு வரவேற்புலாம் அதிகமா இருக்கும். இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் அவர் உட்காந்து அப்படி ரசிச்சுட்டே இருப்பாங்க. அவர் உள்ள வந்ததுமே கிளாஸ்ல ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ அவருக்கும் நம்ம இங்க ஃபேமஸ் ஆயிட்டோம் போலன்றது புரிஞ்சிடும். ஓகே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் தானே, இருந்தாலும் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனிமல்ஸ் அண்ட் சொசைட்டி ஸ்டடியை டீச் பண்ண அந்த ப்ரொஃபஸருக்கு பதிலாக தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். நான் ப்ரொஃபசர் ஜூ, வெட்டினரியன் கிளாஸ் தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். கிளாஸ் கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும், ஸோ ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. சரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்புனா நல்லா இருக்கும், நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னும் போது வேற கிளாஸ்ல இருந்து இவரை பாக்குறதுக்குனே வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே அங்கிருந்து போவாங்க. இப்படி எல்லாத்துக்குமே அவரை ரொம்பவே பிடிச்சிரும். சார் நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க ரொம்பவே கூலாவும் இருக்கீங்க சார் அப்படின்னு அவரை வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. போதும் போதும் நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்கப்பா, இப்போ அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோடைய கிரஷ் நேம் சொல்லும்போது அவனுக்கு அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். வச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருப்பான். ஆனா அந்த பொண்ணு ப்ரொஃபசர் ஜூவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும். அங்க கரெக்டா நம்ம ஹீரோயினும் வந்துருவாங்க. பாரு பாரு நல்லா பாரு, அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கா, என்ன அவளை உனக்கு பிடிச்சிருக்குதா, பரவாயில்லையே உனக்குள்ளேயும் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குதா, உனக்கு இப்படி சிரிச்சு ரசிக்கலாம் தெரியுமா, எனக்கு ஆச்சரியம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க. ஹே நீ இங்கே வந்துட்டியா, நீ கிளம்பு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அவகிட்ட பேசினதும் ஹீரோயின் அங்க இருக்கிறது தான் வேற யாருக்கும் தெரியாது. எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா அவன் தனியா பேசுறானேன்ற மாதிரி. ப்ரொஃபசர் ஜூ அவனை கூப்பிட்டு, நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போகாம அவன்கிட்டே உட்காந்து அவனை கூட கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிட்டு இருப்பா. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுடா, நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணாலுமே எதுவுமே நமக்கு பாசிட்டிவா நடக்க மாட்டேங்குது என்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அவனுடைய ஹவுஸ் ஓனர் அங்க வந்துடுறாங்க. இவனுக்கு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வீட்டுல இல்லாத மாதிரி டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மறைஞ்சு நின்னுட்டு இருப்பானுங்க. டேய் உதவக்கார பசங்களா, நீங்க வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும்டா, டிவி ஏன்டா ஆஃப் பண்றீங்க, டிவியை போட்டுக்கோங்க, உங்க புத்தி எனக்கு தெரியாதா, எனக்கு சீக்கிரமே அமௌண்ட் வந்து சேரணும், இல்லைன்னா வீடை காலி பண்ணிட்டு கிளம்புங்க, எதுவுமே பண்ண மாட்டேன்னு எரும மாடல மழை பெஞ்ச மாதிரி இருந்தீங்க, நான் இனியுமே சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. ஸோ இவனுங்களுக்கு செம கடுப்பாயிடும். இப்போ என்னடா பண்ண போறோம், அடுத்தது என்ன பண்ணலான்ற மாதிரி ரேங்க் சாங் கிட்ட கேட்பான். டேய் பாக்ஸ் மண்டை, நீ இந்த கேள்வி என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டு தான் இருக்கிற, ஆனா நம்ம போடுற பிளான் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, இப்போதைக்கு அந்த பாங்கால மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சாங் சொல்லும்போது வேற வழி இல்லை, அவனை காலில் விழுந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், லைவ் ஷூட்டுக்கு போறோம்னு சொல்லி கேமராவை வேற உடைச்சிட்டோம், எனக்கு நம்பிக்கை இருக்குடா, கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு, பாங் பால் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் மட்டும் நம்ம கூட இருந்தா நம்ம கண்டிப்பா நல்ல கோஸ்ட்டை ஃபிலிம் எடுப்போம், ஸோ அப்படி எடுத்தா நம்ம செம ஃபேமஸ் ஆகிடலாம், அப்புறமா இந்த சடகோ இருக்கானே அந்த கமெண்ட் பண்ற பைபிள்ல அவனே நமக்கு ஒரு ரசிகர் மன்றம் வச்சு அதுக்கு பால் அபிஷேகம் வர பண்ணுவானா பாத்துக்கோ, ஸோ நம்ம வாழ்க்கையே ஜோராகிடும், அப்புறமா நம்ம கிட்ட காசு பணம் துட்டு மணி தான் அப்படின்னு கனவு கோட்டை கட்டிட்டு இருக்க. அடுத்த சீன்ல கிளாஸ் ரூமை தான் காட்டுவாங்க. ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்து முடிச்சிருவாரு. சரி இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவுதான், எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்களே, அது யாருன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்கும்போது ஹீரோடைய கிரஷ் லிம் வந்து கை தூக்குவா. ஓகே லிம், நீங்க மட்டும் ஒர்க் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்குமே, வேற யாரும் வில்லிங்கா இருந்தா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு போது கிளாஸ்ல எல்லாரும் தலையை திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம அவனை லவ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஹீரோடைய கையை அவனை கேட்காமலே தூக்கிட்டா. ஓ பாங்கா, சரி நல்லது, சரி நீயும் லிம்க்கு ஹெல்ப் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் வந்து கிளம்பிடுவாரு. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல கோவப்பட்டு ஏன்டி இப்படி கையை தூக்க வச்சேன்ற மாதிரி திட்டிட்டு இருப்பான். அப்ப அவன் கிரஷ் வர அவனை பார்த்துட்டே நடந்து வர, அங்க பாரு அவன்
நடந்து வந்துட்டு இருக்கிறா பாரு, என்கிட்ட சண்டை போடுறேன்னு சொல்லி தனியா பேசிட்டு இருக்காத, அப்புறமா அவ உன்ன பைத்தியம் நினைச்சிட்டு கிளம்பி போயிடுவா, என்கிட்ட நீ எப்ப வேணாலுமே சண்டை போட்டுக்கலாம், இப்ப அவளை பாருன்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அந்த பொண்ணும் ஹீரோ முன்னாடி வந்து நின்னுட்டு, நான் உன்னுடைய சீனியர் தான், இதே எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் தான், ஆனா நம்ம இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது, இனி ஒர்க் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. டேய் நீ பார்க்க தான் பாவமா தனியா உட்காந்து பச்சை குழந்தை மாதிரி இருக்க, ஆனா உனக்கு தைரியம் தான்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா சீனியர் பண்ணே சைட் அடிச்சிட்டு இருந்திருப்ப, நீ தேறிடுவாடா, எனக்கு நம்பிக்கை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ என்னால முடியல, உன்னுடைய தொல்லை செகண்ட் பை செகண்ட் அதிகமாயிட்டே தான் இருக்குது, என்ன நீ ரொம்பவே டென்ஷன் பண்ற, வழியை விட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவான். டேய் நடிக்காதரா, உன்னுடைய கிரஷ் வந்து இல்ல உன்னுடைய சீனியர் கிரஷ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறோன்னு மனசுக்குள்ள துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாது அப்படின்னு நான் ஸ்டாப்பா கலாய்ச்சிட்டு இருக்க. அங்கிருந்து ஹீரோடைய கிரஷ் வந்து லிம் வந்து ப்ரொஃபசர் ஜூக்கு அசிஸ்டன்ட் ஆகிட்டோன்னு சந்தோஷத்துல அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி டீச் பண்ண ப்ரொஃபசர் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க போறத சாக்க வச்சு அவரை பார்க்க ஆசையா போயிட்டு இருப்பா. அங்க ப்ரொஃபசர் வந்து அவர் காப்பாத்தின குட்டி டாக் கூட உட்காந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதுகிட்ட பேசிட்டு இருப்பாரு. லிம் வந்து அவர்கிட்ட அந்த ஃபைல் எல்லாம் கொடுத்துட்டு டாகையும் பார்த்துட்டு இருப்பா. அப்ப அவருக்கு வேற ஒரு வேலை வந்து அந்த டாகை வந்து இவ கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாரு. அதே டைம்ல இந்த சைடு இந்த காலேஜ் கேம்பஸ்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃப்ரெண்டு போயிருக்கும் இல்லையா, அது கூட ஒரு பையனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குமே, அவனை தான் காட்டுவாங்க. அவனுக்கு செம கழுத்து வலி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணியிருப்பான். அப்ப அந்த வழியே போன நம்ம ஹீரோ அவனை திரும்பி பார்ப்பான். இவனுடைய கண்ணுக்கு மட்டும் தான் பேய் தெரியும் இல்லையா, என்ன இருக்குன்னா அந்த ஃப்ரெண்டு போய் அந்த பையனுடைய கழுத்துல உட்காந்து அவனுடைய தலையவே தனியா எடுத்துரும் போல அந்த அளவுக்கு உயிர் வாங்கிட்டு இருக்கும். இதை பார்த்த ஹீரோ வந்து ஐயோ பாவம் அந்த பையன் என்ன பாவம் பண்ணானோ, இது இப்படி கழுத்து மேல உட்காந்து இருக்கிறது கூட தெரியாம டாக்டர் கிட்ட கழுத்து வலின்னு அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணியிருக்கானே, என்ன கேட்டா இவன் பேய் தான் ஒட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவான். ஸோ யாருக்காவது கழுத்து வலி இருந்தா உங்க கழுத்துல உங்களுக்கு பிடிச்ச, அதாவது உங்களை பிடிச்ச பேய் உட்கார்ந்துருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ அவன் போக இந்த சைடு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. அவளை பார்த்துருவாங்க. ஹே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த பையன் பாவண்டி, கொஞ்சம் கீழே இறங்கி உட்காரு, அவன் மேல பாசத்தை பொழியிறேன்னு அவனை பஞ்சர் ஆக்காத, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன், எனக்கு இப்போ அவனை ஃபாலோ பண்ற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போயிடுவா. இந்த கேப்ல அங்க வந்து ப்ரொஃபசர் ஜூ வர, அதை பார்த்தா ஃப்ரெண்டு பேய்க்கு அவர் மேல கிரஷ் ஆகிடும். என்னடா இது பேய்க்கு கூட எப்படி இருக்கான்னு பார்த்தா அதுக்குள்ள அவனை கழட்டி விட்டுட்டு ப்ரொஃபஸரை துரத்திட்டு அங்கிருந்து அவரு போன டாக்ஸியை துரத்திட்டு ஓடிடும். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அங்கிருந்து வீட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான். ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தையுமே மறந்து நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சு அவ்வளோ வெயிலையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான். அங்கேயும் நம்ம ஹீரோயின் உன்னை விட்டு உயிரே போனாலும் நான் போக மாட்டேன்ற மாதிரி வந்துருவாங்க. ஆமா நீ ஏன் இப்படி இவ்வளோ வெயில ஹீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, என்னத்தை பண்ணி என்ன பிரயோஜனம், எப்படியும் நீ ரொம்ப வீக்கா தான் இருக்கிற அப்படின்னும் போது, ஏமா தாயே உன்கிட்ட பேசி ஜெயிக்க எனக்கு இப்போ ஆவி இல்லப்பா, பேசாம போயிடு அப்படின்ற மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவன் மேல ஏறி உட்காந்து, உனக்கு பசிக்கலையா, இனிமே எனக்கு ரொம்பவே பசிக்குது, ஒன்று பண்ணலாம், ஃப்ரைடு சிக்கன் ஆர்டர் பண்ணுவோமா, எனக்கு ரொம்பவே பிடிக்குன்ற மாதிரி சொல்லி அவனுடைய மேலே ஏறி குதிக்க ஆரம்பிச்சிருவா. பொறுமை இழந்த ஹீரோ இனியும் உன்னை இப்படியே விட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி அடிக்க ரெண்டு பேரும் இப்படி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. அங்க இருந்து அடுத்த சீன்ல ஒரு பாலடைஞ்ச இருட்டு ஹாஸ்டலை தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப அங்கிருந்து ஒரு பேய் கிளம்பி வர மெதுவா அவர்கிட்ட போக, தூங்கி சொர்க்கத்துக்கே போன மனுஷன் எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப ஏதோ சவுண்டு கேட்டு மெதுவா எந்திரிச்சு பார்க்க அவ்வளவுதான், அந்த பேயை பார்த்து அரண்டு போயிடுவாரு. அதோட அந்த பேய் அவரை கொண்டு போட்டுரும். இது தெரிஞ்சு அங்கிருந்த வார்டன் வந்து ஹீரோடைய அங்கிளை தான் வர சொல்லியிருப்பாங்க. அவர் இடம் தெரியாம தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்க. அப்போ அங்க ஒரு 3 கேர்ள்ஸ் இதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஹாஸ்டல்ல இருந்த ஒரு பொண்ணு தான், அவ காஃபி ஷாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தா, அவ செத்து அவளுடைய ரூம்லயே பேயா சுத்திட்டு இருக்கா, அதனால தான் இப்ப அந்த ரூம்ல தங்குறவங்கள சாவடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பேசுறத கேட்டு அவங்க கிட்ட போய் அட்ரஸ் கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போவாரு. அங்க பேய் இருக்குது, அது எல்லாரையுமே கொள்ளுதுன்னு தெரிஞ்ச எல்லாருமே ரூம்ல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க இருந்த வாட்ச்மேன் வந்து காலில் விழாத குறையா எல்லாரையும் இங்க ஸ்டே பண்ணுங்க, இனி எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க. எல்லாரும் போனதும் பேய விரட்டுற மாதிரி தண்ணி எடுத்து தெளிக்க அங்க வந்த மாங்க் மேலேயே தண்ணி எடுத்து ஊத்திட, ஐயோ சாரிங்க தெரியாம ஊத்திட்டேன், எதுவும் நினைச்சுக்காதீங்க, நீங்க தான் நான் சொன்ன மாங்க் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஆமா அதுக்கு தானே இப்படி ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க, சரி வாங்க உள்ள போய் சீக்கிரம் என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக, ஆமா நேத்து கூட இங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படித்தானே அப்படின்னு இவராவே கண்டுபிடிச்ச மாதிரி கேட்க, அவர் ஆல்ரெடி இங்க நடந்த எல்லாத்தையுமே வெளியில ஒரு கேங் கிட்ட இருந்து கேட்டது தெரியாம அந்த வார்டன் லேடி வந்து, எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க, நான் கூட இது விஷயமா உங்ககிட்ட சொல்லலையே, அப்புறம் எப்படி, அதுலயும் நீங்க ஒரு ஃபேக்கான மாங்க், எல்லாமே சும்மா பில்டப் தான் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா நீங்க நிஜமாவே கெத்து பண்ணி கலக்குறீங்களே அப்படின்னு போது, என்ன பில்டப் மட்டுமா, இனி தானே பார்க்க போறீங்க என்ன நடக்குதுன்னு, நான் யாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் வச்சு என்னென்னலாமோ பண்ணி நான் நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்றேன், இது ஒரு பொண்ணு தான், அவன் இந்த ரூம்ல தான் தங்கி இருந்தா அப்படின்ட்டு மறுபடியும் கேட்ட கதையவே இவர் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்ல, அட ஆமாங்க நான் நம்புறேன், நீங்க நிஜமாவே பவர்ஃபுல்லான மாங்க் தான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்க எல்லாத்தையுமே அடிச்சு துரத்துருவீங்கன்ற மாதிரி அவரை நம்பி பேசிட்டு இருக்க, இந்த பேய்க்கு என்னுடைய ஆயுதம் தான் சரியா வரும், அதை பார்த்தாலே எந்த பேயா இருந்தாலும் 800 கிலோமீட்டருக்கு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில எடுத்து வித்த காமிச்சிட்டு இருக்கும் போது அந்த பேய் வந்து அவரை உள்ள இழுத்துட்டு போயிடும். அடினா அடி மரண அடி அவருக்கு கொடுத்துரும். இனி பேய் ஓட்டுற வேலையே
அப்படியே விட்டுட்டு போயிடுவார் போல, அந்த அளவுக்கு அடி கொடுத்துரும். அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த சைடு இந்த ப்ரொஃபசர் ஜோவை தான் காமிக்கிறாங்க. அவருடைய கிளினிக்கு வந்து அந்த குட்டி டாகை கேர் பண்ணிக்க சொல்லிட்டு சர்ஜரிக்கு ரெடியாக போயிடுவாரு. அங்க ஹாஸ்பிட்டல் உள்ள பொண்ணுங்களும் இவரை ட்ரீம் பாய்னு சொல்லி வேற லெவல்ல ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ரொஃபசர் அவருடைய ரூம்ல சட்டையை மாத்திட்டு இருக்கும்போது தான் அவருடைய முதுகுல ஏதோ ஒரு பெரிய தழும்பு இருக்கிற மாதிரி தெரிய வருது. அதுவும் அந்த தழும்பை பார்க்கறதுக்கு வினோதமா இருக்குது. இவ்வளவு நேரம் ரொம்பவே கூலா காமா கைண்டுன்னு சொன்ன ப்ரொஃபசர் வந்து ஒரு ஹெச்டி குவாலிட்டி வில்லன் பார்த்த மாதிரி ஒரு லுக்கை விட என்னடா இவரு அன்னின் வசத்தை ஆரம்பிச்சிட்டாருன்ற லெவல்ல அவருடைய லுக் இருக்கும். அதோட இந்த செகண்ட் பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். எப்படி இருந்துச்சு இந்த சீரீஸ்? பயங்கரமா இருக்கா? போக போக இன்னுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நானும் மிஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ணிடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.